என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. இத்தனை பிரச்சனை வந்திருக்காது. இப்போ தேவையில்லாமல் இவர் பாரு என்னை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ எல்லாம் நேர கொடுமை. நீ இருக்கிறதுன்னு பார்த்தாது என்னையும் சேர்த்துலாம் தானே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் என் அவசர புத்தினால தான் வந்தது. அதுக்கு தான் சாரி கேட்டேனே. மன்னிச்சுக்கோங்க தாயே, மன்னிச்சுக்கோங்க. நானே பிடிக்காம தான் வந்திருக்கேன் தெரியுமா. உனக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதோ. ஏ மினி, இது நம்புற மாதிரியா இருக்கு? சும்மா பொய் சொல்கிறாடி. அவளுக்கு சாக்கிங்கன்னு தேடிட்டு இருந்தா கரெக்டாக அவர் வந்துட்டு இதை சாக்கா பயன்படுத்திட்டாரு. இவளுக்கு ஒரே குஷி தான் போ. கடைசியில் பேர் மட்டும் என் பேர். கத்தையாடி நீ பார்த்தாலே தெரியுதுடி. சரியான ஆல்ரெடி இவ ஸ்கூல்லேருந்தே இப்படி தானே. அதுதான் இப்போ நம்ம மேலே பழிய தூக்கி போட்டுட்டு என்னமோ ஒன்றுமே தெரியாதவளாட்ட அவளுக்கு அவள் புருஷனை பார்க்குறதுக்கு பிடிக்காம அவங்க மாமியார் வீட்டுக்கு வர்றது பிடிக்காமல் இருக்கிறவளாட்ட நடிக்கிறா பற்றியா. அவள் மூஞ்ச பாரு, கொஞ்சமாவது சோக கலை இருக்கா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கானு பார்த்தேன். சந்தோஷ கலை தாண்டவ இடத்துல இப்போ சோகத்தில் இருக்காளா. மினி, உன்னை வச்சு அவள் கேம் ஆடுறாடி. எப்படியோ நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி வர்றதுன்னு ஐடியா இல்லை. அவளுக்கு தன்மானம் விட்டு கொடுக்கல. இதை யூஸ் பண்ணி எப்படி உள்ளே வந்துட்டா. இப்போ ரொம்ப ஓவராக சீனை போடுறாடி இவளை என்னடி பண்ணலாம். நானும் அதாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ சீனை போடுறாளே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்டி. ஏ மினி, உன்கிட்ட தானே சொல்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. இப்போ நான் என்ன பண்ணுறது? எங்கள் அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன் புருஷன் கடந்திட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு. அப்போ வந்து உன் புருஷனை முட்டி தட்டி ஒரு பிடிக்காத பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி உன்னால் அவனை நல்லா முத்துன்னு முத்துவாங்க. அப்போ உனக்கு சந்தோஷமாயிடும். அப்போ நாளை மினி உங்கள் வீட்டு பக்கம் கூட இல்லை, உன் தெரு பக்கம் கூட உன் புருஷன் வரமாட்டார். எப்படி ஐடியா? சூப்பர் மினி, சூப்பர். மூஞ்ச போகிறேன். ஏடி, என் புருஷனை பார்த்தா எப்படி தெரியுது? என் புருஷன் என்னை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? பத்தாதிக்கு உள்ள தூக்கி வைக்கணும் நான் சொல்கிறேன். ஏ மினி, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, பார்த்துக்க. பின்ன என்னமோ உங்கள் வீட்டுக்கார பிடிக்காத விளையாட்ட ஓவராக சீனை போட்டல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நீ நடிக்காதடி. எங்களுக்கு தெரியும் உன் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குது. நீ எப்படி யோசிப்ப? சின்ன வயசுலேருந்து உங்க கூட படிக்கிறவன் எங்களுக்கு தெரியாது. ஏன்டி நிஷா? அதானடி, பாத்தியாடி நம்மளை எப்படி ஏமாத்துறான். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் 2 பேர் வந்தீங்க, என்னையும் ஏண்டி அள்ளி போட்டு வந்தீங்க? ஏன்னா நீயும் இந்த வீட்டில் ஒரு மருமகள் ஆக போகிறல, கவினோட ஆளு தானே, அதனால தான். என்னது இப்போ இத்திக்கார மினி, உனக்கு தெரிஞ்ச உண்மை ஊர்லகத்துக்கு பூரா தண்டூர் அடிச்சுக்க போல இருக்கே. இன்னும் அவனே கன்ஃபார்ம் பண்ணல, டிக்ளேர் பண்ணலடி. அதுக்குள்ளே நீ வேற. இவளுக்கு வேற தெரியாது. இவன் ஏற்கனவே ஓவராக சீனை போடுவா. இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு. இட்ஸ் யுவர் ஃபீட்மா, நீ தான் என்ஜாய் பண்ண. என்ஜாய். கொல்ல போறண்டி நீ உன்னை. என்னடி அவ சொல்கிறா? உண்மையாக சொல்லு. அப்போ நீ யாரை லவ் பண்ணுற? யாரும் இல்லைம்மா தாயே. புரிஞ்சிருச்சு. அந்த கவினுக்கு இருக்கான் தானே உன் ஆளு. ஏண்டி ரொம்ப ஓவராக சீனப்படாத. நீ என்ன கவினோட பெரிய அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் கவினை கல்யாணம் பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம 3 பேர் ஒரே ஏஜ் கூட தானே. ஏதோ ஒருத்தவங்க பெரியவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், மூத்த மருமக பீத்த மருமகன் ஓவராக சீனப்படாதடி. நல்லதுக்கே இல்லை சரியா? இராணுவத்தில் அணிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அணிஞ்சவங்க தான் ஜாஸ்தி. இங்கே பாரடி, கவின் நான் சொன்னாதான் கழுத்தில் தாலியும் கட்டுவான், ஜாக்கிரதை. ஏய் உனக்கு அந்த லெவலுக்குலாம் சீனே கிடையாது. ஏதோ வினிதா நீ சொன்னீங்கன்னா ஒத்துக்குவேன். அவன் உன்னையெல்லாம் அன்னிங்கிற லிஸ்ட்லேயே வைக்கல, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. இருடி, இப்போ கன்ஃபார்ம் பண்ணுற. இரு, அவனை கூப்பிட்றேன். ஒரே நிமிஷம். ஏய் கவினே, இங்கே வாடடி கவினே. ஏய் என்ன எதுக்கு சும்மா கூப்பிட்டுருக்க? ஏய் என்னவா கொண்டே விடுவேன் பத்துக்க. ஒழுங்கா அண்ணின்னு கூப்பிட்றா பெண்ணே. இங்கே பாருடி, ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்க. ஏதோ போனா போது எங்கள் அண்ணனை கட்டிட்டேன்னு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா ரொம்ப ஓவராக பண்ணுற. சூப்பர் அசிங்கப்பட்ட பாரி. டே கவின், சூப்பர்டா. இன்னைக்கு தாண்டா நீ கரெக்டாக பேசியிருக்க. உன்னை பார்த்து கவின் அவன் இவன் நீ அவ சொல்கிறத தான் கேட்பேன். எத்தனை ஆட்டம் போட்டுட்ருக்கா தெரியுமா இவளை. ரொம்ப ஹாப்பிடா எனக்கு. ஆமாம், என் அண்ணி தான். அவள் ஓகே சொன்னாதான் யார் கழுத்துலன்றது தாலி கட்டுவேன். ஏன் உன் கழுத்தில் கூட அப்படிதான். நீ எல்லாம் திருந்தாத ஜென்மம். நான் எதுக்கு இங்கே இருக்கணும்? இவன் பெரிய இவன் சொன்னோன்னா நான் கீழே பின்னாடியே வந்து நிற்கணும் இல்லையா?
அப்புறம் என்னடா நீ தான் என் கழுத்தில் தானே கட்ட மாட்டேயே. உன்னால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்களை தாக்க வர யாரும் என்னை தாக்க போகிறதும் இல்லை. அப்புறம் என்னடா சும்மா எப்போ பார்த்தாலும் பெரியவனாடா. நான் போகிறேன் போடா. அப்படி சொல்லுடா என் செல்ல குட்டி. பாத்தியாடி பாத்தியா? ஏ நிசா நிசா இங்கே பாரு. ஏய் நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி, தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்க முன்னா வெற்றியை நான் இங்கே வந்து பாரு பொண்டாட்டி முதல்ல. ஏய் நீ ஏன்டா அந்த ஆள் கூட என்னை கூத்து விட்றேன்? உனக்கு கொன்னே படுவ பார்த்துக்க. நீ என்னடி எவன் என்ன பண்ணாலும் ரெண்டு பக்கம் கெக்கேன்னு இருக்க. நீ எனக்கு ஃப்ரெண்டா அவளுக்கு ஃப்ரெண்டாடி. ரெண்டு பைத்தியங்கிட்ட மாட்டினா ரெண்டு பைத்தியங்க பண்ணுறதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்க முடியும். அதனால தான் சிரிக்கிறேன். போங்கடி கிரிக்கிங்களா. மினி ஆல்ரெடி மினி இட்லி மாதிரி தான் இருக்கேன். இனி கொஞ்சம் அடிச்சேன்னு வச்சுக்குவேன், மினி இட்லி ஆகிடுவேன். ஜாக்கிரதை. ஏண்டா கவினே, உனக்கு டேஸ்ட்டே சரியில்லைடா. போய் இவளையாடா லவ் பண்ண? நம்ம கிளாஸ்ல இன்னும் எத்தனை அழகாக இருந்தாங்க. ஏன் நானே இருக்கேன், உனக்கு அதெல்லாம் டேஸ்ட்டே தோணலையாடா? சாரி மினி, யோசிக்காம நிசாவை பார்த்துட்டேன், மன்னிச்சிரு. வேற வழி இல்லை, இந்த ஜென்மத்தில் நிசா மட்டும்தான். என்ன சொன்ன? இந்த ஜென்மத்தில் போனால் போதும் நிசாவை லவ் பண்ணிட்டியா? கொன்னே போடுவேன் பார்த்துக்கோ. இன்னைக்கு இங்கிருந்து நான் போகிறது தாண்டி. அதுக்கப்புறம் உன்னை நான் வந்து பார்க்க கூட மாட்டேன். பார்த்துக்கோ. உன் பின்னாடி கவின் உயிரை வச்சுட்டு அடைஞ்சன்ல, நீ திரும்பி கூட பார்க்க மாட்டேன் கவின். பார்த்துக்க. நீ நிஷான்னு எத்தனை தடவை வந்தாலும் பார்க்க மாட்டேன். ஏய் உன்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. பேசாமல் பூடி. அவளுக்கு தான் உரண்டை இழுத்துருக்காளுங்க. உனக்கு அறிவில்லை. போ, ஏதாவது போய் சாப்பிடு. நாளைக்கு காலையில் கொண்டு போய் விட்டுறேன். நான் இதுக்கிட்ட இங்கே இருக்கணும்? அப்படி என்ன உறவு உனக்கு எனக்கும்? நான் இதுக்கு போகணும். போடா வேலை பார்த்துட்டு. போதுமாங்கடி, ஒரு இடத்துக்கு சந்தோஷமா? அடிக்கே நிஷா. ஸோ உங்களால் அவ கூட நான் சண்டடி. ஏண்டி என்ன சொன்னி நீயும் சேர்ந்துட்டு? போடா போய் அவளை சமாதானப்படுத்து. போ வந்து வச்சுக்கிறேன்டி உன்னை. மினி தேங்க்ஸ் டி. நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் வெற்றி கூட இருக்கவே முடியாது. ஐ லவ் யூ மினி. பரவாயில்ல. என்னை எப்போ தாண்டி ரிலீஸ் பண்ணுவீங்க? உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. அவங்க சொல்லிட்டாங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்கிறாங்க. உன்னை ஏதோ பொம்மை மாதிரி சொல்கிறாங்கடி மினி. ஏன் சுனி, சின்ன வயசுலேருந்தே நம்ம ஒட்டுக்காக தான் இருப்போம். இப்போ பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி நிஷா கூட உங்களோட கேங்கில் வந்துடுவா. நீங்களாம் ஒட்டுக்கா இருப்பீங்க. அப்போ எனக்கு மட்டும் யாருமே இல்லை. ஏதாவது உன்னோட கொழுந்தனார் அந்த மாதிரி யாராவது, இல்லை மச்சாண்டார், அவங்க யாராவது இருந்தானா என் கூட சேர்த்து வைக்கலாம் இல்லடி? நானும் உன் கூட எப்பவுமே இருப்பேன்ல. அதெல்லாம் இருக்காங்கடி. ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவினோட ரிலேஷனில் தான் வருவாங்க. ஆனால் அவங்க கூட தான் வந்து பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இருந்தால் அவங்க கூட சேர்த்து வைக்கிறேன். சரியா? கவலையே படாத. நீயும் என் கூடயே இருந்துடலாம் மினி. ஆமாம்மா செல்லம். நீ இல்லைன்னா என்னாலேயே இருக்க முடியாதுடி. சரி. ஆனால் ஒன்று, சாஃப்டான ஆளாக பார்த்து கொடு. ரகடான ஆளை பார்த்தெல்லாம் கொடுத்துறாது. இந்த கவின் மாதிரி இருந்தால் நான் சமாளிச்சிடுறேன். ஆனால் இந்த சக்தி என்ன வெற்றி என்ன அவங்கள மாதிரிலாம் மட்டும் இருந்துடக்கூடாதுடி. சொல்லிட்டேன். தெரிலடி. அதை வந்து பரிமளத்திட்ட கேட்டால் தான் தெரியும். நான் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சரி வா சாப்பிட போவோம். நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன். ரூமில் அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு வா. சரி. எப்பவும் இப்படி சிரிச்சுட்டே இரு சுனி. எனக்கு அதுதான் வேணும். என்னால் தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை உருவாயிடுச்சு. சாரி. ஆனாலும் ஒரு நல்லது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீயும் வெற்றி என்னவும் செஞ்சுட்டீங்க. அதே மாதிரி சக்தி மாமாவும் வினிதாக்காவும் சேர்ந்துட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய விருப்பம். இவனுக்கொசரம் நான் வந்தா இவன் பாரு என்னை என்னெல்லாம் சொல்கிறான்னு. என் மேலே கொஞ்சம் கூட எனக்கு விருப்பமே இல்லை. இவனா ஏய் ஒரு நிமிஷம் நில்லடி. ஏய் இப்போ மட்டும் எதுக்கிட்ட என் பின்னாடி வரேன்? போடா வேலையை பார்த்துக்கிட்டு. இந்த தொடர வேலையெல்லாம் வச்சுக்காத. போடா. இப்போ எதுக்கிட்ட கிட்ட வர பொறுக்கி பையில? போடா அந்த பக்கம். வந்தா என்ன பண்ணுவேன்? நீ தான் என் உலகம்னு உனக்கு தெரியாதடி. அப்படி இருக்கும்போது என்னடி உனக்கு பிரச்சனை? கவின் யாராவது வந்துட போகிறாங்க. அறிவில்லையாடா? எதுக்கிட்ட என்ன பிடிச்சி இழுக்கிற? இங்கே பார், நீ தான் என் மனசில் இருக்க. என்னன்னாலும் சரி, நீ தான் என் பொண்டாட்டி. இத்தனை நாளும் உங்ககிட்ட நான் லவ் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. நீ என்னை தப்பாக நினச்சிக்காத. மினி கூடயும் சுனி கூடயும் பேசினதில் ஒரு விளையாட்டு தான். நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. எப்போ உன்னை நான் பார்த்தனோ அப்பத்துலேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணிட்டேன். புரிஞ்சுதான்னு கேட்டேன். நிஜமாக தான் சொல்கிறியாடா? என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடா? ஐ லவ் யூ டூடா. இப்போ தான் எனக்கு லவ் சொல்லணும்னு எனக்கு தோணியிருக்கு. இல்லை போடா லூஸு. லவ் சொல்லணும்னு இப்போ கூட நினைக்கலடி. இன்னும் கொஞ்சம் கூட உரண்டை இழுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே வினிதா நீ வேற என்னை திட்டாங்க. ஏன்டா அவளை இப்படி பண்ணுற, ஒரு பொண்ணோட மனசை ரொம்ப காயப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட விளையாண்டுட்டே இருக்கணும் தாண்டி ஆசை. நீ என்னை லவ் பண்ணுறேங்கிறது உன் கண்ணில் பார்த்தாலும் எனக்கு தெரியும். அதே மாதிரி தானே நீயும் ஃபீல் பண்ணியிருப்பேன். இது நல்லா இருந்துச்சுடி. அதனால தான்
எப்போ சொல்லுவோம், நீ சொல்லுவியா நான் சொல்லுவியான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் சொல்கிற மாதிரி தெரியல. இந்த ஃபைனல் இயரோட முடிஞ்சிரும்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக போயிடுவோம். உனக்கு என் மேலே விருப்பம் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி நீயும் என்னை விரும்புகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் வாயில் கேட்கணும்டி, அதுக்காக தான் இன்னைக்கு அதையும் கேட்டேன்டி. ரொம்ப ஹாப்பிடி. லவ் யூடா. பட்டு பட்டு வெள்ளி கம்பி என்று ஆகியது. கையில் இல்லை உன்னை மட்டும் இங்கே நான் தொடர்ந்தேன். என்ன கைச்சிட்டான்? அங்கே பாரு, அந்த மினி லூஸ் வந்துட்டா. சொல்லுடா. அச்சிச்சோ, ரொமான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ சாரிடி நிஷா, மன்னிச்சிடுடி. போடி. இன்னைக்கு தான் அவன் என்கிட்ட லவ்வை கூட சொன்னான். ஏதோ என்கிட்ட ட்ரை பண்ணி வரும்போது நீ கரெக்டாக வந்துட்ட. இங்கே பாரு, உன்னோட வாழ்க்கையை நான் திருப்பி கொடுத்துருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்க. ஆக்சுவலாக கவினுக்கு கூட என் மேலே க்ரஷ் இருந்துச்சு, சேம் டு சேம். நான் சுனிதாக்காக அவனை கல்யாணம் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் நீ லவ் பண்ணுற, அவனும் நான் லவ் பண்ணுறாங்கிறதுக்காக காதில் விட்டு கொடுத்துட்டேன். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. கிறுக்கி, உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா? இப்போ தான் அவன் என்னை லவ் பண்ணுறான்னு சொன்னான், அதுக்குள்ளே இவ பெரிய இவ இருக்கிறதே மினி இட்லி மாதிரி நசுக்கணுன்னு வச்சுக்கோண்டி, பொடி உப்புமா ஆகிடுவேன். ஜாக்கிரதை. நல்லா முட்டில் இருந்தா கெடுத்து விட்டா கிறுக்கி. பொடி. அது எப்படி நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்? நான் மட்டும் சிங்கிளாகவே இருக்கணுமா? இங்கே வந்து நீயும் மிங்கிள் ஆகுற. அதனால தான் சும்மா உன்னை கடுப்பேற்றி விட்டேன். வரட்டுமா? இல்லையா? இல்லை, கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போது கோல்டு மட்டும் இருக்குது. ஏய், நீ முதல்ல போ காவியா, அன்னிக்கிட்டே உட்காந்துட்டே இருக்க. போ. ஏ ஏ ஏ ஏ ஏண்டி, அவளுக்கே உடம்பு சரியில்லை, நீ அந்த பக்கம் போன கொட்டிடுன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே வந்து ஏன் பெட்டில் ஏறி குதிச்சதும் இல்லாமல் அவளை ஏண்டி டிஸ்டர்ப் பண்ணிருக்க? வினிதா அண்ணி வந்துட்டாங்க, வினிதா அண்ணி வந்துட்டாங்க, சக்தி என்ன கூட்டிகிட்டு வந்துட்டான், சக்தி என்ன கூட்டிகிட்டு வந்துட்டான், சுனிதா அண்ணியும் வந்துட்டாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. நம்ம வீடு மறுபடியும் பழைய மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதுதான் ஜாலியாக இருக்கேன் நான். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இவ்வளோ நாள் இவங்க இல்லாமல் அவங்கள சொல்லி சொல்லி என்னால் முடியல. அதுக்கு தான் இவ்வளோ அர்ப்பாட்ட பண்ணிட்டு இருக்கியா? சரி நீ போ, அண்ணியோட காய்ச்சல் சொல்லி உனக்கு ஒட்டிடும்டா. போ. ஓட்டுனாலும் பரவாயில்ல, உங்கள் கூட தான் இருப்பேன். அப்புறம் 2 நாள் உங்கள் கூட ஜாலியாக இருக்கலாம்ல. எவ்வளோ நாள் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க 2 பேரும். நான் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன், நீ யோசிச்சு கூட பார்க்கல. நீ உங்கள் மேலே நான் ரொம்ப 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 கோபமாக இருக்கேன். ஆனால் ஐ லவ் யூ அண்ணி, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணி. காவியாவுக்கு வினிதானா எவ்வளோ பிடிக்குது இல்லை? ஆனால் நான் தான் வினிதாவோட அருமை தெரியாமல் வினிதா மேலே ரொம்ப கோவப்பட்டு இது பண்ணிட்டேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, எவ்வளோ பல்லு தெரியுது. என் தங்கச்சி எப்பவுமே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். காய்ச்சல் வந்தால் கூட பரவாயில்ல, உங்கள் கூட தான் நீ இருப்பேங்கிறாளே, அவ்வளோ அன்பு வச்சிருக்காள்ல, எவ்வளோ நல்லா பார்த்துருப்பா வினிதா. என்னால் இப்போ தான் எல்லாத்தையும் உணர முடியுது. அப்பாடி, நல்ல பிள்ளைங்க போங்க. அவள் பாருடா. டேய் சக்தி, வா இங்கே பாரு உன் தங்கச்சியை எப்படி அவள் கூட ஒட்டிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு. அவள் காய்ச்சல் வந்துடும் போன்னு சொல்கிறா, கேட்கவே மாட்டேங்கிறா. அவள் கூட இருப்பாளாம் பிடிப்பாளாம் என்னென்ன சொல்கிறா பாருடா. அவள் பாரு எப்படி சிரிச்சிட்டு இருக்கான்னு, அழகாக இருக்குல்லடா. ஆமாம்மா, நானும் அவளை பார்த்துட்டு தான் ஸ்டன்னாகி நிற்கிறேன். இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. என் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். நான் தான் அவளை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி பாப்பு, நீ அண்ணி கூட இருப்பியா? அண்ணி சொல்கிற மாதிரி உடம்பு உனக்கு சரியில்லாமல் ஆகிடும், அண்ணி கூட இருக்கக்கூடாது. நீ இப்போது 2 நாள் கழிச்சு அன்னிக்கு உடம்பு தேர்னதுக்கப்புறம் வந்து அண்ணி கூடயே இருப்பியா? இனிமேல் அண்ணி இங்கே தானே இருக்க போகிறாங்க. நான் எப்போ சொன்னேன் இருக்கிறேன்ட்டு? தேவையில்லாத கமிட்மெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க. வெற்றி மாமா சொன்னாருங்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. காவியாக்காகவும் இப்போ இருக்கேன். தேவையில்லாத பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போவே கிளம்பிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் டீச்சர்லாம் இனிமேல் எல்லாம் போகக்கூடாது. ஓகே, நீ எப்படி போகிறேன்னு நான் பார்த்துக்கிறேன். நீ போடி. போடா. என்ன அண்ணி, அண்ணாவும் நீங்களும் ஏதோ சைக்க பாஷை பேசிக்கிறீங்க, எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. எனக்கும் சொல்லுங்கள்ல 2 பேரும். புருஷன் மன்னாடிக்குள்ளே ஆயிருக்கும், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. சரி கிளம்பி வா. அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி. என்னம்மா வேணும் உனக்கு சொல்லு. சரி இப்போ நான் போகிறேன். உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு காட்டி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும். ஆனால் இங்கேருந்து இனிமேல் போகக்கூடாது.
என்னை விட்டுட்டு போனீங்கன்னா அப்புறம் பாருங்கள், உங்கள் கூட யார் கூடயுமே நான் பேச மாட்டேன், நானும் எங்கேயாவது போயிடுவேன். ஏய், என்னடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? இதெல்லாம் தப்பு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது சரியா? நீ சின்ன பொண்ணுனே உனக்கு எதுவும் தெரியாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ணாக்கும் அன்றைக்கும் ஒரு சின்ன சண்டை தான், எங்கள் 2 பேர்த்தினால அவங்க 2 பேரும் சேர்ந்து தனியாக போயிட்டாங்க. இனியெல்லாம் இப்படி நடக்காது, அண்ணி எப்போ உங்கள் கூட தான் இருப்பேன் சரியா? சும்மா தேவையில்லாமல் பெரியவங்க பேசுகிற மாதிரிலாம் பேசக்கூடாது. போய் சாப்பிட்டு படு போ. பாப்பு, என்னடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்? இதெல்லாம் ரொம்ப தப்புடி. ஏய், அடி வாங்க போகிறேன். அண்ணன்ட்ட நீ அடி வாங்கினது இல்லைல்ல, இப்படியெல்லாம் பேசினேன்னா அடி வாங்குவ பாப்பு, பார்த்துக்கோ. நான் இனிமேல் இப்படி பேசக்கூடாது, இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. என்ன ப்ராமிஸ் உனக்கு பண்ணி கொடுக்கணும்? சின்ன பிள்ளைய வந்துட்டு இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறேன். அண்ணனை விடுங்க, நீங்கள் எனக்கு அந்த ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பீங்களா மாட்டிங்களா? அது அது எக்கத்துக்கு ஏதாவது கேட்டுருவாளோ. என்ன ப்ராமிஸ்மா சொல்லு. ப்ராமிஸ்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேன், இல்லைன்னா நான் கிளம்புறேன். இதை வேற எங்கள் அண்ணன்கிட்ட போத்துட்ருவா போலையே. சரி சரி, ப்ராமிஸ் என்னன்னு சொல்லு. சக்தி என்ன, உனக்கு முன்னாடி அண்ணி சொன்னாங்களா அதே மாதிரி நீயே சொல்லு. ப்ராமிஸ்ன்னு சொல்லுண்ணே, சொல்லுடா. சரி சரி, ப்ராமிஸ் ப்ராமிஸ் சொல்லு. நீங்கள் 2 பேருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ப்ராமிஸை மீறினீங்கன்னா அப்புறம் நான் சொன்னதை நான் செஞ்சுடுவேன். இப்போ சொல்கிற கேட்டுக்கோங்க, என்ன ஆனாலும் 2 பேரும் பிரியக்கூடாது. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த காவியா அப்போ தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவான். எனக்கு தெரிஞ்சு வெற்றி அண்ணியும் சுனிதா அண்ணியும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஓகேவா? அட அட அட, என் தங்கச்சி எவ்வளோ நல்ல பிள்ளை. நான் என்ன நினைக்கணும் அதை அப்படியே செஞ்சுட்டா. இப்போ பாரு என் பொண்டாட்டி மூஞ்ச எப்படி இருக்குன்னு. அடியே என் சக்கரை கட்டி, நான் என்ன செய்யணும்னு நினச்சினோ அதை அப்படியே செய்கிறேன். பார்த்தியா வினிதா, இனிமேல் நீ அவளை விட்டு போகவே முடியாது, அந்த லெவலுக்கு உனக்கு பண்ணிட்டா. அச்சோ, இவ வேலை சத்தியம் வாங்கிட்டாலே. இவளை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன், இவன் மேலே வேறு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். இவன் அண்ணன் கூட இருக்க முடியாதுன்னு இவளுக்கே தெரிஞ்சு எப்படி ப்ராமிஸ் வாங்கியிருக்கா பாரு. சரிடி, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஓகேவா? உனக்கு அது சந்தோஷமா? நீ சந்தோஷமாக இருப்பேன்னா என்ன வேணால் நீ செய்வேன். கவலைப்படாமல் போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு போ. லவ் யூ அண்ணி, லவ் யூ லவ் யூ லவ் யூ. நீங்களும் சக்தியனாவும் எப்பவும் ஹாப்பியாக இருந்தால் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சரியா? சுனிதா அண்ணி, நீங்கள் எல்லோரும் இருந்தால் தான் வீடு நிறைஞ்சிருக்கு. நீங்கள் போனதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? உங்கள் ஃபோனுக்கெல்லாம் பண்ணி பேசுகிறதுக்கு கூட ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் எல்லாம் ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. எனக்கு கோவம் உங்கள் மேலே, ஆனால் உங்களை பார்த்தோன்னா அந்த கோவம் போயிடுச்சு. என்ன பண்ணுறது, இந்த லூசு பையன் சக்தி அண்ணா வேறு அப்படி பண்ணி வச்சுருக்கான். ஆனால் இதில் பாவம் வெற்றி அண்ணா தான், அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். எனக்கு புரியுதுடி, இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். உன்னை யோசிச்சு பார்த்து இனிமேல் எதாக இருந்தாலும் முடிவெடுக்கிறேன் சரியா? அண்ணி அப்போ சரிங்க, ஏன் இப்படியே இருக்கீங்க? பார்த்தியா, ஓகேவா? எனக்கு ஹாப்பியா? அன்னிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ஒரு மாதிரி இருக்கேன். நீ அதுக்கெல்லாம் யோசிச்சுட்டு கவலைப்படக்கூடாது. அண்ணி இனிமேல் உன் கூட தான் இருப்பேன், போதுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், ஐ லவ் யூ அண்ணி, ஐ லவ் யூ. எப்போவும் போகக்கூடாது, என் கூட தான் இருக்கணும் சரியா? ஏய், அவள் போகிறது இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி நீ போயிட்டீன்னா உங்கள் அண்ணி உன் கூட தான் வருவாளாடி. நான் அதுக்கும் பிளான் பண்ணி வச்சிட்டேம்மா. என்னை யார் கல்யாணம் பண்ணிட்டு வீடோடு இருக்காங்களோ அந்த மாப்பிள்ளை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். எப்படி? ஐயோ சாமி. நல்ல விவரம் தான். வா வா, சரி போவோம். வினிதாம்மா, எப்போ இதே மாதிரி சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்கணும், புரியுதா? காவியா மட்டும் என் பொண்ணு கிடையாது, நீயும் சுனிதாவும் என் பொண்ணு தான். எப்போவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சக்தி கூட, சக்தி என் மருமகளை கலங்க வைக்கக்கூடாது, இதுதான் கடைசி முறை. இதுக்கு மேலே நீ பண்ணினா நீ வினிதா, நீ வீட்டை விட்டு போக வேணாம், அவனை நான் துரத்தி விட்டுறேன். சூப்பர்மா, அதை பண்ணுவேன். வாளு வந்தேன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணுவீங்க அண்ணி? என்னன்னு கேளுங்க. பார்வைய பாரு. சரி சரி, போ. அது அந்த பயம் இருக்கணும். சரி வினிதா, சாப்பாடு கொண்டு வந்து தர, சாப்பிட்டுட்டு டேப்லெட் சாப்பிட்டு தூங்கு. சக்தி வரியா? நீங்க போங்கம்மா, வினிக்கு வேணுங்கிறது நானே வந்து எடுத்துட்டு வரேன். சரி. கடவுளே, என் பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இதே மாதிரி எப்போ ஒத்துமையா இருக்கணும். நீங்க தான் அது கருள் புரியணும், அது போது எனக்கு. மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? அது என்ன பார்வை? இங்க பாரு, நான் இங்க இருக்கேன். மேல பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மேலே பாருங்க கீழே பாருங்க என்னை பிடிச்சி டொக்காச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? வினிதா, ஐ லவ் யூ. என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான். இனியாவது புரிஞ்சுக்கோ. என் கூட சண்டை போடாதடி ப்ளீஸ் டி.
அம்மா. சக்தி சக்தி, என்னால் உங்ககிட்ட என்னோட காதலை சொல்ல முடியல. இப்போ கூட இது கனமா நிஜமானு எனக்கு தெரியாது. என்னால் எதுவுமே சொல்ல முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உன்னை நெருங்கி வரும்போதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துடுது சக்தி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை முதல்லேருந்தே லவ் பண்ணேன். அக்காவுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தேன். ஆனால் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியல, ஏன்னு தெரியல. ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. இது நீயா தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஆனால் சொன்னால் அது நல்லா இருக்குமான்னு தெரியாது சக்தி. என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கேன். இப்போ கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் கூட இருக்கிறது. ஆனால் இது நிலைக்குமாங்கிறது எனக்கு பயமாக இருக்குது சக்தி. உன் மனசுலேயே ஆசையை வளர்த்தி நான் கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது சக்தி. அதுக்காக தான் நான் எதுவும் சொல்லலை, என்னை மன்னிச்சிடு. என்னாச்சு? ஏன் அமைதியாகவே இருக்கேன்? இன்னும் என் மேலே நம்பிக்கை வரலையா உனக்கு? அது அப்படியெல்லாம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு இல்லை. ஆனாலும் ஏதோ ஒரு வித பயமாக இருக்கு. புரியுது. ஆரம்பத்தில் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ தான் எனக்கானவங்கிறது புரியறதுக்கு என்னோட மண்டைக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நான் தான் மரமண்டையாச்சு, மன்னிச்சுக்கோ. ப்ளீஸ் சக்தி, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னால் எதையும் சடன்னு ஏற்றுக்க முடியல. என்னால் கடந்து வந்த பாதை அப்படி இருந்தாங்காட்டி தான் என்னால் யோசிக்க முடியல. நீங்கள் முதல்ல 1-2 தடவை தெளிவாக யோசிச்சுக்கோங்க. நான் தான் உங்கள் வாழ்க்கைக்கு வேணுமா இல்லை வேண்டாமான்னு. இல்லை, நான் எல்லாமே யோசிச்சுட்டேன்டி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. சரி சக்தி, இருந்தாலும் ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். ஓகே, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன்ல, உன் மனசு மாறணும்ல. என் மனசு மாறதுக்கு டைம் எடுத்த மாதிரி உன் மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், புரியுதா? ஆனால் ஒன்று, என் மனசில் நீ தான் இருக்கேன். வினி 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 மட்டும்தான் இந்த சக்திக்கு சொந்தம். சக்தி மட்டும்தான் இந்த வினிக்கு சொந்தம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. என் மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க. ஐ லவ் யூ சக்தி, ஐ லவ் யூ. இப்போவே உங்களை கட்டி பிடிச்சி 100 முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. ஆனால் என் மனசு ஏதோ தவிக்குது, மன்னிச்சிடுங்க. எல்லாம் என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். நீ ஏதோ மனசுக்குள்ளே யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது வினி. ஆனால் ஒன்று, உன்னோட காதலும் உண்மை. நீ முதல்லேருந்தே என்னை நேசிக்கிறேங்கிற என் மனசு சொல்லிகிட்ருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, இப்போவும் நீ என்னை நேசிக்கிற. உன் காதலை நான் பார்க்குறேன் உன் கண்ணில். என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்க ஒரு பொண்ணை விட்டுட்டு என் மேலே பொய்யான அன்பு வச்சுருக்க ஒரு பொண்ணை தேடி போனது என் தப்பு தான். அது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் பண்ண தப்பு. ஆனால் இனி அந்த தப்பு எப்போவுமே தொடராது. எப்போவுமே இனிமேல் வினினா சக்தி, சக்தினா வினி. அதை மட்டும் நீ அவிச்சுக்கோடி ப்ளீஸ். பார்த்ததாரும் இல்லையே. இன்னும் இந்த பயக்குள்ளே இருக்கணும். ஒரு வேளை ஏதோ பயமுறுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரோ? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே தானே இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாரு, ஆளையவே காணோம். என்ன தான் பண்ண வரோம்? அதுக்குள்ளேயும் அடப்பாவி. என்னடி என்ன தானே திடீட்டு இருந்த? இப்போ என்னை பார்க்கணும் என்ன? தேடினாங்கன்னு யார் சொன்னாங்க? சும்மா ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதீங்க சரியா? இப்போ எதுக்கு என்னை தூக்கியிருக்கீங்க? எனக்கு நடக்க தெரியாதா? இறக்கி விட போகிறீங்களா இல்லையா? நீங்கள் நடந்துக்கிட்டது தான் நாங்களும் தான் பார்த்துருக்கோமே. அப்படி இருக்கும்போது என்ன? எனக்கு அதெல்லாம் விடு. அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் ஒரு ஏக்கத்தில் இருக்கேன் மாமா. யோ, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கேன். என்னை காப்பாற்றுறதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ என்னையா யோசிச்சுட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை இறக்கி விட்டுரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். மேடம், இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாதுங்க மேடம், இது எங்கள் வீடு. அங்கே தான் உங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். இங்கே அதனால தான் உன்னை தூக்கிட்டே வந்திருக்கேன், புரியுதா? பயபுள்ள வேற ஏதோ பிளானை போடுது போல இருக்கே. சுனிதா தப்பிச்சிரு, மாட்டினேன் விடமாட்டான். இங்கே பாருங்க, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. ஒழுங்காக என்னை இறக்கி விட்டுருங்க. நல்ல பிள்ளையாம்மா, சமத்த பிள்ளையாம்மா, வெற்றி மாமா ரொம்ப ரொம்ப நல்லவரான். இன்றைக்கி என்னை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. சாரி தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? இன்னும் என் கேரக்டரே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ. என்னை ரொம்ப நல்லவனாவே நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? என்ன பயபுள்ள என்ன பேசினாலும் விடாது போல இருக்கே. சரி, மறுபடியும் பழையபடி பெரியகுண்ட வேங்கியா மாறினாதான் இவரை கம்முன்னு இருக்க வைக்க முடியும்னு நினைக்கிறேன். சுனி, உன் கோபத்தை இருக்கு.
என்ன ரொம்ப ஓவரா பண்ணிகிட்ருக்கீங்க? ஏதோ கொஞ்சம் சிரித்து பேசலான்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை. இங்கே பாருங்கள், என்னை இறக்கி விடலை, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். போனால் போகுது அப்படின்னு நினச்சா ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, அவ்வளோதான். ஓ, மிரட்டுறீங்களோ? நீங்கள் மிரட்டா நான் பயந்து அப்படியே நடுங்கிடுவேன் இல்லையா? ஏய், உன்னை பற்றி எனக்கு தெரியும்டி. என்கிட்ட தப்பிக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க இல்லையா? ஹலோ மேடம் சுனிதா. அச்சோ, பயப்புல என்ன பேசினாலும் விட மாட்டார் போலையே. இவர்கிட்ட இன்னைக்கு நம்ம மாட்டணும். ஐயோ, எப்படி ஸ்கெட்சு போட்டு உன்னை தூக்கியிருக்கேன் பார்த்தியா? எத்தனை நாள் என்னை தவிக்க விட்டுருப்ப. மாட்டினியா மாட்டினியா மாட்டினியா? ப்ளீஸ் ப்ளீஸ் வெற்றி, இன்னைக்கு வேண்டாமே வெற்றி, ப்ளீஸ் எனக்காக என்னை விட்டுருங்க. மிரட்டி பார்த்துட்ட. மிரட்டினோன்னு விடலைனோன்னா இப்போ கெஞ்சி பார்க்குறியாடி? நீ என்ன பண்ணாலும் முடியாது, புரியுதா? ஏய், என்ன பண்ற? வெற்றி ப்ளீஸ் வெற்றி, வேணாம் வெற்றி. காத்து மக பார்த்தாச்சு. சிஸ்டர், என்ன சாப்பிட செஞ்சுருக்கேன்? எனக்கு காஃபி போட்டு கூட, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய், இங்கே வா. உனக்கு என்ன ஆச்சு? நீயும் நம்ம வீட்டில் இருக்கிறதா நினச்சிட்டே இருக்கியா? நம்ம வீட்டில் இருந்தால் வேலை செய்யாமல் இருந்தால் ஓகே. இப்போ நீ வந்து ஒரு வீட்டுக்கு மருமகங்கிற பொறுப்பே எடுத்துக்கிறதில்ல. மருமகங்கிற பொறுப்பு எடுக்காட்டி கூட பரவாயில்ல, நான் இருக்கேன், ஏதாவது பண்ணிக்குவேன். ஆனால் பொண்டாட்டிங்கிற பொறுப்பு எடுக்கிறதில்லன்னு நினைக்கிறல்ல? என்னடி சும்மா ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ காஃபி போட்டு கொடுக்க விருப்பம்னா போட்டு கொடு, ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காத. முதல்ல இங்கே வா. இந்த ரகு பையன் முன்னாடி வந்தா என்ன வெடிகுண்டு போட்டு போனான்னு தெரில. இப்போ மல்லிகா வெடிக்க போகிறாள். சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள். கிண்டல் பண்ணிக்கிட்டே இரு. உங்ககிட்ட பேச வந்தது கூட நான் மறந்துடுவேன். சரி, நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அதை சொல்லு ஃபஸ்ட்டு. நீ தான் கேள்வியே கேட்கலையே, இப்போ கேளு, பதில் சொல்கிறேன். அடேயப்பா, என் சிஸ்டர் மூஞ்சி எவ்வளோ கோரமாக மாறுது. இப்போ தெரிச்சுக்கிட்டோ தெரியலன்னு சொன்னா கடுப்பாகி என்னை கடிச்சு வச்சிருவாளே. எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரில. ஏய், எதாக இருந்தாலும் நேரில் சொல்லு. அதை விட்டுட்டு சும்மா மூஞ்ச காமிக்காத. உன் மனசில் இருக்கிறதுல எழுத படிக்க எனக்கு தெரியாது, சரியா? அந்த லெவலுக்கு நான் ஒன்றும் படிக்கலை. எங்கள் அம்மா அப்பாவும் என்னை படிக்க வைக்கல. மனசில் இருக்கிறதுல படிக்க தெரியாது. உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பதிலாக வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பானா என்னமோ. இப்போ பாரு, அவனை கடுப்பேற்றிட்டு இருக்கிறதே வேலையை போச்சு. உன்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறேன்னு எனக்கும் தெரில. ஏய் இரு, எதுக்கு இப்போ ஏதோ ஒன்று முணங்கிட்டு இருக்கேன்? எதாக இருந்தாலும் நேரடியாக கேளு. இங்கே வான் கூப்பிட்டல்ல, எதாக இருந்தாலும் மனசில் பட்டதை பழிச்சின்னு கேட்க வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு என்னை திட்டிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். திட்டுறதே பாரு, என்னை பார்த்து எப்படி முணங்கிட்டு திட்டிகிட்டு இருக்கேன். என்னன்னு சொல்லு, எதாக இருந்தாலும் தெளிவாக கேளு. இந்த வாய்க்கா நம்மலாம் பேச தெரியுதுல்ல, ஒருத்தவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்க வேணாம். அட்லீஸ்ட் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு படித்த பொண்ணு தானே நீ. அதை கொஞ்சமாவது கெஸ் பண்ண மாட்டியா? எப்போ பாரு உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பியாடி. நீயும் என்னடி எப்போ பார்த்தாலும் ரகு மாதிரி புதிர் போட்டுக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. தெளிவாக சொல்ல போகிறீங்க இல்லையா? காயும், நம்ம வீட்டில் நீ தான் புத்திசாலி, தைரியமான பொண்ணும் கூட. என்னை விட எல்லாத்துலேயும் நீ வந்து ரொம்ப யோசித்து எல்லாமே பண்ணுவேன். அப்படி இருக்கிறவ ஏண்டி இந்த விஷயத்தில் மட்டும் இப்படி முட்டாளாக இருக்கேன்? என்ன முட்டாளாக இருக்கேன்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஒழுங்காக தெளிவாக சொல்லு. நீயும் ரகு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் தொடர்கதையாக கம்மா போட்டே போயிட்டுருக்கீங்க.
புரியலன்னு தானே கேட்டுட்ருக்கேன். தெளிவாக சொல்ல வேண்டியதானே, இது அதுன்னு அவனும் சொல்கிறான். நீ இது அதுன்னு சொல்கிறேன். அவன் வந்து உங்கள்கிட்ட இப்போ என்ன சொல்லிட்டு போனான் அதை சொல்லு ஃபஸ்ட்டு. இங்கே பாரு, நான் கொட்டிடுவேன். ஒழுங்காக அவரை வாங்க போங்கன்னு பேசி பழகு. பெட்ரூம்குள்ளே இருக்கும்போது என்ன வேணால் பேசிக்கலாம், ஆனால் பெட்ரூமுக்கு வெளியே வந்த பிறகு கொஞ்சம் நாகரிகமாக பேசி பழகு. இல்லாட்டி நம்ம அம்மா அப்பாவை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க. அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓஹோ, இப்போ அவனுக்கு மரியாதை கொடுக்காத பிரச்சனைங்கிறது உன் மூலமாக சொல்கிறானா? புரிஞ்சுது. கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் என்ன பேசினாலும் அவனுக்கு தப்பாக தெரியல. ஆனால் இப்போ அதே மாதிரி தான் நான் இருக்கேன். நான் எதுவுமே மாறலை. இப்போ பேசினா அவனுக்கு தப்பாக தெரியுதுல்ல? தாலி கட்டினா ஒரு பெரிய கிரீடத்தையும் அவங்க தலையில் வச்சுட்டாங்கன்னு அர்த்தமோ? இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியுது. நீயும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கியா? அம்மா தாயே, அவர் அப்படி சொல்லலை. நீ இப்போ என்கிட்ட பேசினதை வச்சு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அவர் இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல. அவர் என்கிட்ட கேட்டது வெறும் காஃபி மட்டும்தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதே காஃபியை தான் நானும் உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் அவன் கேட்கும்போது அவனுக்கு ஒரு லட்சம் ரூபா எடுக்கிறதில்ல. ஆனால் நான் வந்து கேட்டால் மட்டும் எனக்கு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணுறீங்க. என்னதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேது. எல்லா வீட்லேயும் சரி, மருமகள் ஒரு மாதிரியும் மகன் ஒரு மாதிரியும் நடத்துகிறாங்க. ஆனால் இப்போது என் கூட பிறந்த அக்கா நீயே பாரு, அவரை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற, என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற. சே, அடியே முட்டாளே, என்ன சொல்ல வராங்க எதுவுமே புரியறதில்ல. ஆனால் உனக்கு உன் கோவம் மட்டும்தான் பெருசாக தெரியுது. உங்ககிட்ட என்ன பேசி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் கேட்க வந்தது அது இல்லை. இப்போது எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட தான் காஃபி கேட்குறாரு, உங்கள் வீட்டுக்காரும் என்கிட்ட தான் வந்து காஃபி கேட்குறாரு. உனக்கு புரியுதா? என் வீட்டுக்காரர் என்கிட்ட எவ்வளோ சந்தோஷமாக வந்து காஃபி டிஃபன் எல்லாமே கேட்குறாரு. புருஷனுக்கு வந்து பொண்டாட்டி செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அம்மாவுக்கு அடுத்தது அவங்க தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறத தான் உன் புருஷனும் எதிர்பார்க்குறாருன்னு நான் சொல்ல வரேன். கொஞ்சமாவது நீ ஃபீல் பண்ணிடி. பொண்டாட்டியாக ஃபீல் பண்ணி அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யிடி. காஃபி போட்டு கொடு. இல்லை காஃபி போட தெரியலன்னா காஃபி போட்டையாவது எடுத்து கொண்டு போய் உன் புருஷனுக்கு கொடுவேன். அதுவே அவனுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சமைச்சு கொடுக்குறேன். நீ பழகிற வரைக்கும் பக்கத்தில் நின்று ஆசையாக பரிமாறு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு மனசை விட்டு கேளு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேர் ரொம்ப ஓவர் க்ளோஸாக இருந்தீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளே அந்த க்ளோஸ் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தியா? நீ இன்னும் விளையாட்டு பிள்ளைத்தனமாகவே இருக்கேன், கொஞ்சம் கூட மாறலை. எப்படி சின்ன வயசில் இருக்கிற அதே மாதிரி இருக்க. உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ மெச்சூர்ட் ஆகிட்ட, ஒரு வீட்டுக்கு மருமக, அந்த எண்ணமே உனக்கு வரல. அதை தான் நான் கூப்பிட்டு சொல்ல வந்தேன். சரி, ஆனால் நான் இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறேன்? இப்போது ரகுக்கு என் மேலே கோவமா? இதெல்லாம் அவருக்கு நான் பண்ணாதான் பிடிக்குங்கிறியா? உனக்கு ஒரு சில விஷயம் ரகு பண்ணலைன்னா உனக்கு எவ்வளோ கோவம் வருது. என்னை கண்டுக்கல, எனக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு எதிர்பார்க்குறல்ல. இப்போ கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு இல்லையா? இப்போ பாரு, நமக்கு பின்னாடி கல்யாணமான அனிதா கூட கன்சீவ் ஆகிட்டான்னு அம்மா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போது நம்மக்கிட்ட இருந்து அத்தை இதே மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல. எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா சொல்லு? ஐயோ, பாயிண்ட்டுக்கு வந்துட்டா, கண்டுபிடிச்சிட்டா போலையே. எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கலைங்கிறத ஐயோ எப்படி சமாளிப்பேன்னு தெரில. சரி, இப்போ நீ எங்கே சுற்றி எங்கே வரேனுங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்ல வர? ஸ்ட்ரைட்டாக என் கண்ணை பார்த்து சொல்லு ப்ளீஸ். அம்மா அதை இதை கேட்க சொன்னாங்க, அதனால நான் கேட்குறேன். உனக்கும் ரகுவுக்கும் ஏதாவது நடந்துச்சா இல்லையா? அச்சோ, இதை வேறு இதை கேட்டாலே நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சொல்கிறது? இவகிட்ட உண்மை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்கு. யோசிக்கணுமே. நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன்டி. இதுக்கு மேலே என்னால் எதுவும் கேட்க முடியாது. ஏய், இங்கே பாரு, என் மூஞ்சை பார்த்து பதில் சொல்லு. உனக்கும் ரகுவுக்கும் ஏதாவது இடையில நடந்துச்சா இல்லையான்னு கேட்டேன். ஒன்றும் சொல்லாமல் மூஞ்சியை பார்க்கவே மாட்டேங்கிற, கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்து என்னடி சொல்கிறது? ப்ளீஸ் அக்கா, இதை மட்டும் கேட்காதக்கா. மல்லிகா, நீ என் செல்ல அக்கா இல்லை, ப்ளீஸ் என் கண்ணை பார்த்து பதில் சொல்லு. அதுக்கப்புறம் அக்கா நோக்காலாம் பேசுவியா? இப்போ நான் உனக்கு என்ன தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை ஃபஸ்ட்டு சொல்லு. நான் உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்ம கூட கல்யாணமான எல்லாத்துக்குமே நல்லபடியாக ஒவ்வொன்றும் நடந்திருக்கு சரியா? அப்படி இருக்கும்போது உனக்கும் ரகுவுக்கு மட்டும் என்ன பிரச்சனை? அதை தான் நான் கேட்குறேன். எனக்கும் ரகுவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். அப்படி நடந்தால் தான் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தமா? உனக்கே புரிய மாட்டேங்குது. இப்போ சக்தியும் வினிதாக்கும் கூட தான் எதுவும் நடக்கலை, அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டா இருக்காங்க. பைத்தியம், அவங்க 2 பேர்த்துக்கு இருக்கிற கதையே வேறு. சக்திக்கு வினிதாவை பிடிக்காது, வினிதாவுக்கும் சக்தியை பிடிக்காது. 2 பேர்த்துக்கும் மாப்பிள்ளை பொண்ணையும் மாறி தான் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. உனக்கும் எனக்கும் அப்படியா? 2 பேர் காதலிச்சவங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்கோம். நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் நீயும் வாழணும்னு எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. இந்நேரம் நானும் ஓகேவாக இருக்கேன். நான் அவர் கூட நீந்து கலந்து இருக்க ஆரம்பித்தாச்சு. அந்த மாதிரி நீயும் இருக்கணும் தானே மற்றவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இங்கே வச்சுருந்த சடங்குலையும் உங்கள் 2 பேர்த்துக்கு எதுவும் நடக்கலை. சரி, போனால் போது, அங்கேயாவது பண்ணட்டும்னு சொல்லிட்டு அம்மா எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, அதுவும் நடக்கலை. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது?
ஆமாம் ஆமாம் ஆமாம், எதுவும் நடக்கலை. இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். முதல்ல உன் குழந்தை எல்லாத்தையும் கரெக்டாக இருக்க சொல்லு, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே நடக்கிறத பற்றி யோசிக்கலாம். அதுதான் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அவர் என்ன சரியில்லாததை பார்த்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் தானே வேணும்னு சொல்லி தேடி தேடி கல்யாணம் பண்ணேன். அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் என்ன அவர்கிட்ட கசப்பை கண்டுட்ட? அதை தான் கேட்குறோம், சொல்லு. நான் என்னதான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன், சொல்லுக்கா. அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. நான் என்னன்னு சொல்கிறது? பொண்ணுங்களை கண்டா கல்ல இழிச்சிட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டு இன்னும் சின்ன பையனாண்டு திடீரான். இவனை நம்பி நான் கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுட்டு நான் என்ன பண்ணுறது? கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே இல்லை. அர்ஜுன் மாமாவுக்கு இருக்கிற பொறுப்பு அவர்கிட்ட இருக்குமா சொல்லு? கல்யாணத்துக்கு முன்னாடி தான் எதுவுமே இல்லை, என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளுக்காக நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிக்கிறாரா? அது நான் கோவத்தில் தான் நான் இப்போ எதுவுமே அவரை தயங்கி நான் விலகி போகிறேன். உனக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அர்ஜுன் மாமா மாதிரி அவன் பொறுப்பாக இருந்தேன்னா இந்நேரம் உனக்கு முன்னாடி நான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு யோசிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மல்லிகாக்கா, என்னை புரிஞ்சுக்கோ. இப்போவும் நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன். அவர் கூட வாழணும், அவருக்காக எல்லாமே பண்ணணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஆனால் அவர் பண்ண மாட்டேங்கிறாருக்கா. சரி நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ அவர் உன்கிட்ட பொறுப்பாக இல்லாத தான் உனக்கு பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவர் மேலே வேறு எந்த கோவமும் உனக்கு இல்லைல்ல? அதை சொல்ல ஃபஸ்ட்டு. எனக்கு அவன் இல்லாமல் எதுவும் இல்லைக்கா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன். என் கூட அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஒன்று ஒர்க்குன்னு போகிறான், இல்லைன்னா ஒர்க்குன்னு போகிறதே இல்லை. இப்படி இருந்தால் எப்படி? நான் திட்டினாதான் எல்லாமே பண்ணணுன்னா நான் திட்டிக்கிட்டே இருக்கணுமா சொல்லு? எனக்கும் அன்பு, ஆசை, பாசம் எல்லாம் இருக்குல்ல. ஒரு பொண்ணு வேணுங்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வேணால் போகிறாங்க. கிடைச்சதுக்கப்புறம் அந்த பொருளை மதிக்காத மாதிரி என்னை மதிக்க மாட்டேங்கிறான். எனக்கு அதெல்லாம் அவன்கிட்ட பிடிக்கலக்கா. ஷோ, ரொம்பவே மனசை ஃபீல் பண்ணுறான். ரகுவும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாரு. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் யோசிக்கணும். சரி பண்ணுறேன். இங்கே பாரு காயமா, அக்காவை பாரு. இங்கே பாரு, அழுகாத, அக்காவை பார்த்து பேசு. நீ மட்டும் கோவமாகவே இருக்க. முதல்ல மூஞ்ச மாற்று, இல்லாட்டி நான் போயிடுவேன். சரி இப்போ நார்மல் ஆகிட்டேன் பார்த்தியா? உன்னோட பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், சில விஷயத்த நீயும் மாற்றிக்கோ. அவர்கிட்ட என்ன விஷயமா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நீ பேசிப்பார். இப்படி 2 பேரும் பேசாமல் இருந்தீங்கன்னா கோபந்தான் வருமே தவிர இடைவெளி அதிகமே தவிர 2 பேத்துக்கும் பாசமும் புரிதலும் இல்லாமல் போயிடும். முதல்ல 2 பேரும் எவ்வளோ இருப்பீங்க, ஒத்துமையாக இருப்பீங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்போ வர 2 பேத்து மேலே நான் கோபமாக தான் இருக்கேன். நான் ரகுக்கிட்டேயும் பேசுகிறேன், சரியா? நீ முதல்ல 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வரதுக்கு பிளான் பண்ணுங்கள். மனசு விட்டு பேசுங்க, புரியுதா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உன் புருஷனுக்கு எல்லாமே நீ பண்ணு. இப்போ காஃபி போட்டு தரேன், கொண்டு போய் கொடு. 2வது, சமைக்கும்போது என் கூட நின்று எல்லாத்தையும் கற்றுக்கோ. இப்போ சமைச்சா பரிமாற்றி கொடு. அவர் கூடவே இரு, மனசு விட்டு அவர்கிட்ட பேசு. கண்டிப்பாக அவருக்கு புரியும் நம்மளை நம்பி ஒருத்தி இருக்கா அப்படிங்கிறத. நீ அன்பு செலுத்திடி, கண்டிப்பாக உனக்காக உன் புருஷன் மாறுவார். இது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். அதுதான் தெரியுமே, அவ்வளோ கோவக்கார இருந்த மனுஷனை உன்னோட முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டியே. சி போடி. ஹலோ மேடம், இந்த பக்கம் திரும்புங்க. சொல்லு, என்ன வேணும்? என்னை ஓட்டுனதெல்லாம் போதும். இதே மாதிரி நீயும் சந்தோஷமாக இருக்கிறக்க பாரு. உன் புருஷனை நீயும் முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கோ, அப்போ தான் எனக்கும் சந்தோஷம். அதெல்லாம் முடிஞ்சுக்கலாம். என்ன உன் மூஞ்சி ஒரே தேஜஸாக இருக்குது, ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. நார்மலாக நீ இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்கு. என்கிட்ட மறைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி, நான் பாத்திரம் கழுவணும், அதான் காஃபி பார் அங்கே வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுப்போம். சரி நான் போகிறேன். அங்காயும். ஹலோ மேடம், என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. என்னங்க? என்னாச்சு மல்லிகா, என்னாச்சுமா? அக்கா சொல்கிறதும் கரெக்டு தான். எப்படியாவது நம்ம இனிமேல் ரகுக்கிட்ட கரெக்டாக இருக்கணும். பாவம், அவனே நல்லா ஹர்ட் ஆகிருப்பான்ல. லவ் பண்ணும்போது இருந்த ஒத்துமை கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை. இனிமேல் அவர் கூட என்ன ஆனாலும் மரியாதையெல்லாம் பேசக்கூடாது. அவனுக்கு எல்லாமே நான் செய்யணும். எப்படியாவது அவனுக்காக நான் செஞ்சு பழகணும். அப்போ தான் அவனுக்கும் எனக்கும் இருக்கிற இடைவெளி கம்மியாகி நெருக்கம் அதிகமாகும். என்னங்க என்னமோ மாதிரி பண்ணுதுங்க. ஏய் மல்லிகா, ஏய் காயத்ரி, இங்கே பாரு, உங்கள் அக்காவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. மல்லிகா, என்னாச்சுமா? மல்லிகா இங்கே பாரு, மல்லிகா பணத்திரடி. ஏய் அக்கா, என்னாச்சுக்கா? அக்கா, ரகு இங்கே வாங்க. அத்தை இங்கே வாங்க. அக்கா மயக்கம் போட்டா, சீக்கிரம் வாங்க யாராவது. ஏய் என்னாச்சுடி? ஏய் என்னாச்சு? எதுக்கு கூப்பிட்ட? அர்ஜுன், காயத்ரி, என்னாச்சு மல்லிகாக்கு? ஏய் மல்லிகா அத்தை கூப்பிட்றேன் பாரு. அக்கா கண்ணை திறந்து பாருங்க, எனக்கு பயமா இருக்குக்கா, ப்ளீஸ்க்கா. என்னாச்சுடா சொல்லுங்கடா. அண்ணி என்னாச்சு அண்ணி? ரொம்ப டென்ஷன் கீதாயிட்டீங்களா அண்ணி? எந்திரிங்க அண்ணி.
அக்கா எந்திரிக்கா ப்ளீஸ்க்கா, நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் ப்ளீஸ்க்கா. ஏய் காயத்ரி, என்னடி ஆச்சு? நீங்கள் 2 பேரும் தாண்டி கிச்சனில் இருந்தீங்க, என்னன்னு சொல்லுங்கடி. இல்லை காஃபி வேணும்னு கேட்டுட்டு வந்தேன். திடீர்னு அக்காவும் நானும் பேசிகிட்டு இருந்தோம், திடீர்னு மயங்கி விழுந்துட்டு, அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்க வந்ததுக்கு உடனே எங்களோட எபிசோட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் எங்கள் அக்காக்கு என்னாச்சுங்கிறது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் எங்களை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரகு, அங்கேயே பார்த்தது போது இங்கேயே சொல்லுடா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நாளைக்கு எபிசோடில் மீட் பண்ணலாம். அண்ணி எந்திரிங்க அண்ணி. ஏங்க அண்ணி இப்படி இருக்கீங்க அண்ணி? டேய், என்னங்கடா 2 பேரும் அவளை படுக்க வச்சுட்டு பார்த்துட்ருக்கீங்க? நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? நான் பண்ணிட்டேம்மா, வந்துட்டுருக்காங்க. என்னை விட இவன் தாம்மா ரொம்ப பதட்டமாக இருக்கான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. யாரும்மா நீ? நீ என்னம்மா இங்கே வந்துருக்க? ஆன்ட்டி, என்னோட பேர் லிண்டா. நான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி டாக்டரோட அசிஸ்டன்ட் டாக்டர். இன்றைக்கி அவரால் ஆப்ரேஷன் இருக்கங்காட்டி வர முடியல. ஸோ என்ன அனுப்பிச்சி வச்சாரு. யாருக்கு என்னாச்சு, என்ன பார்க்கணும்? வாங்க வாங்க, எங்கள் அண்ணி தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னன்னு பார்க்கணும். கொஞ்சம் வந்து சீக்கிரமாக பாருங்களேன். இதோ வரேங்க. கொஞ்சம் எல்லோரும் தள்ளி நின்னீங்கன்னா நான் பார்த்துக்குவேன். அண்ணே, இந்த பக்கம் வர சொல்கிறாங்க, நீங்கள் வரீங்களா? என்னாச்சுன்னு தெரியலைங்க டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீங்கள் நகருங்கோ, நான் பார்த்து என்னன்னு சொல்லுறேன். பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியே நிற்கிறீங்களா? கொஞ்சம் செக் பண்ணணும். அண்ணா வாங்க, கொஞ்ச நேரம் வெளியே நிற்கலாம். சரி, நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? 2 பேரும் இங்கே வாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா நீ என்னென்னமோ பயமுறுத்துற? என்னாச்சுங்க? ஏன் இவ்வளோ பதட்டப்படுத்துறீங்க? என்னாச்சுன்னு சொல்லுங்களே அக்காவுக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணிகிட்ருக்கேன். கதவை க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு கொஞ்சம் செக் பண்ணணும். நாங்களும் இருக்கணுமா இல்லை வெளியே போகணுமா? கேர்ள்ஸ் தானே, அதெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் அந்த பக்கம் நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆன்ட்டி, நீங்களும் தான். சரிம்மா. என்னம்மா ஆச்சு? ரொம்ப பயமாக இருக்க. சீக்கிரம் எதாக இருந்தாலும் சொல்லுமா. ஆன்ட்டி, கூல் ஒன்றும் இல்லை. பின்ன வந்ததுலேருந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு. என்னன்னு சொல்லி பயமுறுத்தாமல் சொல்கிறீங்களா? இந்த அக்காவோட ஹஸ்பண்டும் யார், அதாவது புருஷன் யார்? இந்த மாமா தான், எங்கள் மாமா தான். சொல்லுங்கள், அவங்கள கூப்பிடுங்க. அர்ஜுன் மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நம்ம இவகிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இவ திருப்பி நம்மக்கிட்டே வேலை வாங்குறா. பயமுறுத்திட்டே இருக்காளடி. இருங்க அத்தை, நானும் பயந்துட்டு தான் இருக்கேன். அந்த டாக்டர் அங்கிள் வந்திருந்தாருன்னா எல்லாமே சொல்லுவாங்க. இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்குது, என்ன கேட்குறதுன்னு தெரியல. என்னாச்சுமா? என்னாச்சு? அவங்க 2 பேர்த்தில் யார் அவங்க வீட்டுக்கார்? நான் தான் அவளோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க. ஓ, நீங்கள் தான் அவங்க புருஷனா? ஆமாம், அவங்க புருஷன் அவர் தான். என்னம்மா சீக்கிரம் சொல்லு, ரொம்ப பயமுறுத்துறீங்களே. அப்போ அந்த ரெட் கலர் டிஷர்ட் யார்? அவங்க வீட்டுக்கார் நான் தான். கேட்டீங்க, சொல்லிட்டேன். அவனை பற்றி என்ன கவலை? சரி, ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க. உண்மையாக சொல்கிறீங்களா? என் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காளா? ஆமாங்க, ரொம்ப குட் நியூஸ் தான். அவங்க கன்சீவாக இருக்காங்க. எல்லாமே செக் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மற்ற செக்கப்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் அவங்க மயக்க போட்டு விழுந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மயக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்களே எந்திரிச்சிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க. ரொம்ப ஒர்க்கெல்லாம் பண்ண வைக்காதீங்க. லைட் வெயிட். என்ன சொல்கிறீங்க? எங்கள் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஐயோ, சூப்பர். ரொம்ப தேங்க்ஸுங்க. இருங்க, நான் இன்னும் பேசியே முடிக்கல. அவங்கள வெயிட்டாக இருக்கிறதெல்லாம் தூக்க விடாதீங்க, ரொம்ப நேரம் நிற்க விடாதீங்க. ஒரு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் மட்டும் கேர்ஃபுல்லாக அவங்கள பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ஓகே? ஆன்ட்டி, நீங்கள் அவங்க மதர்-இன்-லாவா? ஐயோ கண்ணு, ரொம்ப சந்தோஷம் கண்ணு. ஆமாம், நான் அவங்களோட மதரோட அத்தை தான். ஐயோ அத்தை, அவங்க மதர்-இன்-லானா மாமியாரான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் அவங்களோட மாமியார் தான். அப்புறம் அது என் மருமக, அவன் என் பெரிய பையன், அவன் சின்ன பையன். இது எங்கள் செல்லக்குட்டி காயு. அப்படின்னா அந்த ரெட் டிஷர்ட்டுக்கு கல்யாணம் ஆகலேன்னு நினைக்கிறேன். ஆள் பார்க்க சூப்பராக இருக்கா. சரி, எப்படியோ ஒன்று, நம்ம அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட வேண்டியதுதான். நானும் இந்த மாதிரி பர்சனை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனிவே, கங்க்ராச்சுலேஷன் சார். ஏய் மல்லிகா, ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ணியை பற்றி நல்ல குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. அந்த சொன்ன உங்கள் வாய்க்கு தான் சக்கரை போடணும். அத்தை, நான் சித்தி ஆயிட்டேன், நீங்கள் பாட்டி ஆயிட்டீங்க. மாமா, நீங்கள் அப்பாக்க போகிறீங்க.
ஜாலி இல்லை? அம்மா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது காயு. ஐயோ எனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க, டின்னர் மாதிரி. ஏன்னா இவ்வளோ குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதுக்காண்டி. நான் தமிழ் கிடையாதுங்க. நான் வந்து கொஞ்சம் வேறு ஸ்டேட், வேறு லாங்குவேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் கற்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சில டைம்லேயே நல்லா வரும், சில டைம்லேயே வராது. எனக்கும் உங்கள் கூட டின்னர் சாப்பிட்லாம். கண்டிப்பாக. இன்னைக்கு நைட் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் கூப்பிடுறேன். கண்டிப்பாக நிறைய பேசுவோம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஸ்பெஷலான ஹோட்டலில் வாங்கி கொடுப்பீங்களா இல்லை சிம்பிளாக வாங்கி முடிச்சிடுவீங்களா? நீங்கள் ஸ்பெஷலாக ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க, அப்போ நீங்கள் ஸ்பெஷலான பர்சன் தானே. எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பெஷலான ஹோட்டலில் ஸ்பெஷலான ட்ரீட் நான் தரேன். சரியா? ஓகே. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி, நான் போயிட்டு வருதோ. இதான் என் ஃபோன் நம்பர். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு கரெக்டாக கால் பண்ணுங்கள். ஈவினிங் 7 o'clock மேலே டின்னரில் மீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு டியூட்டி இருக்கும். சரி, போயிட்டு வரட்டுமா? ஓகே, பார்த்துக்கோங்க. என் கார் வேணா இருக்குது, டிரைவர் என்னட்ட சொன்னீங்கன்னா உங்களத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. தேங்க்யூ. நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எப்படி இருந்தாலும் ஆட்டோவில் தான் போகணும். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ரகு, இங்கே வாடா, இங்கே வந்து பாரு. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இதில் என்ன இருக்குது? உங்களுக்கு உதவி செய்யாமல் வேறு யாருக்கு உதவி செய்ய போகிறோம்? எங்களுக்காக எல்லாமே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தாங்க. இவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பெருசாக செய்யணுங்க, அதுதான் என் ஆசை. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போயிட்டு என் கார் அனுப்பி விடுங்க, அது போதும் எனக்கு. ஓகேங்களா? ஓ, சச் அ ஸ்வீட் பாய் இவர். ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப கைண்டாக இருக்கார். ஐ லவ் ஹிம் ஸோ மச். என் மேலே இவ்வளோ அக்கறை. ஃபஸ்ட் டைம் பார்த்தா என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருந்தா என்னை கல்யாணம் பண்ணி பார்ட்னர் ஆக்கினா எவ்வளோ அக்கறையாக இருப்பார். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்க்கரை ஸ்வீட்டை விட இவர் ரொம்ப ஸ்வீட்டு. ஓ ரகு, உங்கள் நேம் ரகு தானே? நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டு. சரி, நான் வரேன். சர்க்கரை ஸ்வீட்டாக இருக்கானா? இவன் சர்க்கரையை விட ஸ்வீட்டுன்னு வேறு பேசிகிட்டு இருக்கான். இவ்வளோ என்ன நடக்குதுங்க இவனுக்கு இப்போ இருக்கு? என்னென்ன பண்ணுறான்? அக்கா சொன்ன மாதிரி கரெக்டு தான். நம்ம அவனை கண்டுக்காம விட்டங்காட்டி இப்போது மற்ற பிள்ளைங்கிட்ட மறுபடியும் போக ஆரம்பிச்சிட்டானோ? இல்லை ரகு, உனக்கு இருக்குடா, இருக்கு. வா பெட்ரூமுக்கு வச்சுக்கிறேன். ஹேண்ட்ஸம் ரகு, நான் போயிட்டு வருது. பாய் பாய், நைட்டு மீட் பண்ணலாம். இந்த பொண்ணு சூப்பராக பேசுது. என்ன அந்த பொண்ணோட ஸ்லாங்கு எனக்கு ஒட்டிக்கிச்சு. பாய்ங்க, பார்த்து போங்க. வாவனே, உனக்கு வாடி இருக்கு, வச்சிருக்கேன் உள்ள. அச்சோ மாட்டினே, நீ என்ன கிளிக்க போறான்னு தெரியலையே. தான் என் ஒய்ஃபு பாவம், காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. காய்ச்சல் வேற ரொம்ப கொதிக்குது. ரொம்ப பயந்துட்டாலும் அன்னைக்கு நடந்த சண்டையை நினச்சி எப்படியாவது இவளை சாப்பிட வைக்கணும். வினிதா, வினி கொஞ்சம் எந்திரி, ஏதாவது சாப்பிட்டுட்டு படுப்பியா? வினி உன்னதாண்டி, எந்திரிடி. என்னாச்சு இவருக்கு? திடீர்னு என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரே அதிசயமாக இருக்கு. மழைகளை பெய்யுதான். என் வீட்டுக்காரர் இதெல்லாம் பண்ணுறாரா? கடவுளே, என்னால் நம்பவும் முடியல, நம்பாவே இருக்கவும் முடியல. ஏய், என்னாச்சு? எந்திரி, சாப்பிடுவியா? இல்லைங்க, எனக்கு எதுவும் வேணாம். என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது, ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். இங்கே பாரு, உன்னால் முடியல, எதுவும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி தான் சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எந்திரி, சாப்பிடுவியா? திடீர்னு அக்கறை காட்டுறீங்க, அப்புறம் நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ், எதாக இருந்தாலும் வேண்டாம். என் அம்மா வர சொல்லியிருக்கேன். அம்மா வந்துட்டுருக்காங்க. நான் அவங்ககிட்டே ஏதாவது செய்யணும்னா செய்ய சொல்லி சாப்பிட்டுக்கிறேன். இவெல்லாம் சாதாரணமாக சொன்னால் கேட்க மாட்டா. இவளை மிரட்டி தான் வழி கொண்டு வரணும். இரு அன்பா பேசினா உனக்கு பிடிக்கிறது இல்லைல்ல. ஹோய், இப்போ எந்திரிக்கிறியா இல்லையா? ஏய், இப்போ எந்திரி, இல்லாட்டி அடி வாங்கிடுவ, ஜாக்கிரதை. என்ன திடீர்னு மிரட்டெல்லாம் செய்கிறீங்க? பார்த்தீங்களா, இப்போவே மறுபடியும் மாறி பண்ணுறீங்க. இல்லையே, எனக்கு தெரியுது. நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி. எல்லாம் ஒரு மாதிரி தான். எந்திரிச்சுக்காரு ஃபஸ்ட்டு. இங்கே பாரு, கம்மி. அண்ணா, இன்னைக்கு வேற செம ரொமான்ஸு தான். போ, சூப்பர். சரி, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அந்த பக்கம் போவோம்.
ஆய் குடிக்க போறியா இல்லை அடி வாங்க போறியாடி? குடி. சரி கொடுங்க, வேணான்னா விடவா போகிறீங்க, கொடுங்க. எனக்கு போதும் ப்ளீஸ், இதுக்கு மேலே குடிக்க முடியல. ஏய் 4 வயதை குடிச்சிருக்கேன், இந்த 4 வயக்கு இப்படி ஒரு ஆட்டம். இன்னும் குடி. ஆளை பாரு, கேட்டால் லெக்சரரான். இத்தினோண்டு குடிச்சா எப்படி சரியாகும்? கிளாஸ்க்கெலாம் போகிற ஐடியாவே இல்லையா? ஐயோ விட மாட்டார் போல இருக்கே, நான் என்ன பண்ணுவேன்? சரி குடிக்கிறேன். போதுங்க, என்னால் இதுக்கு மேலே குடிக்க முடியாது. ப்ளீஸ் சக்தி. ஏய் ஒழுங்கா குடிக்க போறியா இல்லையாடி? நீங்கள் தான் இவ்வளோ ஊட்டிட்டீங்களே, ஆஃப் பவுல் குடிச்சிட்டேன். உடம்பு சரியில்லைன்னா எப்படி குடிக்க முடியும்? எனக்கு புரியுதா இல்லையா? ஒரு மாதிரி இருக்கும், கொமட்டிடும். இப்போ வரைக்கும் கொடுத்தது எல்லாமே வெளியே வாமிட் பண்ணிவிடுவேன். ப்ளீஸ் போதுங்க. அடாடாடாடா எவ்வளோ சூப்பராக கேட்குது தெரியுமா நீ பேசுறது. ஏங்க வாங்க போதுங்க போங்கன்னு சொல்லும்போது அப்படியே என்னோட காதில் இன்பத்தேன் வந்து பாயுது வினி. இந்த தேன் வந்து பாய் தான். பேசாம போறீங்களா? எனக்கு கடுப்பாகுது. சரி படுத்துக்கோ, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு சரியா? என்ன பண்றீங்க? இதுக்கு என்ன டச் பண்றீங்க? ஃபீவர் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமாடி? புரியுதா இல்லையா உனக்கு? அடே 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 அடே, கண்ணுக்கு குளிர்ச்சியாக உள்ளது. கையை எடுங்க ஃபர்ஸ்ட். சாரி அண்ணே, தப்பா வந்துட்டேனா? மன்னிச்சுக்கோ. கரெக்டான டைமிங்கில் தப்பாக வந்துட்டடி என் தங்கம். அச்சச்சோ திட்டுவானே. சரி சரி சாரி. அண்ணி எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம் தான் வந்தேன். அண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏய் நீ இரு, இந்த பக்கம் வந்து பேசு. அவனால திரும்ப முடியாம படுத்துட்டு இருக்கால, இந்த பக்கம் வந்து பேச வேண்டியது தானே? அங்கே நின்று தான் பேசுவியோ? அப்படிங்கப்பா ரொம்பத்தான். அண்ணி இப்போ எப்படி இருக்கு? இப்போ தானடி சொன்னேன், அவனால திரும்ப முடியாம உட்காந்துருக்கான். இப்படி வா. இல்லை நானே இப்படி திரும்பி படுக்கிறேன். உன்னதான் என் பக்கத்தில் வராதே, எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொன்னான். நீ கேட்கவே மாட்டேங்கிற. பரவாயில்ல, எனக்கு ஃபீவர் வந்தால் இன்னொரு 4 நாள் 4 ஜாலியாக லீவ் போடுவேன்ல. படிக்கணுங்கிற என்னால இல்லை இல்லையா? என்னண்ணே இப்போ பார்த்தாலும் படி 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 படி. நீ படிப்பை தவிர என்ன? அண்ணி என்ன படிச்சிருக்காங்க? இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒன்று 10 பாத்திரம் தைக்கணும், அப்படி இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு ஒன்று 10 பாத்திரம் தைக்கணும். அப்படி தானே இருக்கும். அதுக்கு நான் படித்தேன்னா படிக்கட்டு என்ன போனேன். ஐயா அண்ணி சிரிச்சிட்டாங்க. அண்ணி சூப்பர் அண்ணி. சரி நீ கிளம்பு. அண்ணி இப்போதான் சாப்பிட்டுருக்கா, கொஞ்ச நேரம் மாத்திரை போட்டு தூங்கட்டும். நீ போய் விளையாட்டு போகலையா? இப்பதான் படினேன், அதுக்குள்ள விளையாடுங்கிற. ஏதாவது ஒண்ணா சொல்றியா? அம்மா தாய் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது போ. இங்க வந்ததுலேருந்து அண்ணி தான் சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு அண்ணி சொல்லி கொடுக்குறது மாதிரி வேறு யாரும் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரியாது. அன்னிக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன். அது வரைக்கும் அண்ணி கூடவே நான் இருக்கேன். என்னத்தையோ பண்ணு போ. வினிதா, வினிதாம்மா. அம்மா வாமா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா? அத்தை வாங்கத்தேன், உங்களுக்கு தான் ரொம்ப நேரம் உங்கள் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அத்தை வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா இல்லை மாமாவும் வந்திருக்காங்களா? மாமா வரலடா கண்ணு, பயில் வேலையெல்லாம் இருக்குல்ல, அதனால மாமா வரல. நானும் பெரியத்தையும் மட்டும் வந்தோம். சரி சுனிதாக்கா எங்க? பாப்பா உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்காடி, காய்ச்சல்னு சொல்லி ஃபோன் பண்ணா, அதனால தான் கிளம்பி வந்தேன். சரியா சாப்பிடவே மாட்டியேடி. உங்கள் பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்கிறா. கேட்டே ஒரு லெக்சரர் குழந்தைய விட மோசமாக இருக்கானா, என்ன பண்ணுறது? இப்போ தான் சாப்பிட வச்சுருக்கேன், மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு அவர் தூங்கட்டும். நீங்களும் அதுக்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்ருங்க. பரவாயில்லையே, மாப்பிள்ளை முன்னத்தை விட ரொம்ப நல்லா பொண்ணுக்கிட்ட இருக்க மாதிரி தெரியுது. அப்பா எனக்கு இப்போ தான் மனசு நிறைஞ்சுது. வினிதாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அவங்களுக்குள்ளே வந்த சண்டை ஏதோ ஒரு பிரச்சனைனால இங்கே வர லெவலுக்கு வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் அந்த தாய் தான் காரணம். நம்ம மாரியத்தாவை போய் கும்பிடணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னாச்சுங்க அத்தை? ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை. எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க மாப்பிள்ள. என் பிள்ளை கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி என்றைக்கும் நீங்கள் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்தால் போதுங்க. அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க. வினிதா அண்ணி எங்கள் அண்ணா கூட சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் விட்டுருவேனா? அப்படி சொல்லிடி என் தங்கம் ராசாத்தி. நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடி கவலை அத்திக்கு. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ ஆளாளுக்கு என்னென்னமோ கணக்கு போடுறாங்க இவரோட புத்தியை பற்றி தெரியாமல். உங்கள் பொண்ணே நான் வேணான்னு சொன்னாலும் நான் தூக்கிட்டு வந்துடுவேன். அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்குல்ல. அதான் அன்னைக்கு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே. உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்கள் அடிச்சுக்குங்க பிடிச்சிக்குங்க, ஆனால் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்ந்தால் எங்களுக்கு அதுவே போதும். சரிங்க அத்தை. சரி
ஏய் மினி மாத்திரை போடு. அம்மா இவர் பாருமா சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. அண்ணி இப்போ நீங்கள் சாப்பிட்லன்னா பாருங்க ஊசி தான் போடணும். ஐயோ ஊசிக்கு மாத்திரையே தேவலாம். கொண்டாங்க நான் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அம்மா சாரிம்மா போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீ சாப்பிடுமா, நான் வந்துடுறேன். அத்தை வாங்க சுனிதா அண்ணி ரூமுக்கு போவோம். அண்ணி நான் அத்தையை கூப்பிட்டு போகிறேன். அண்ணா நீம்மா டேப்லெட் கொடுத்துட்டு வாண்ணா. சரி சரி. சரி நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்க. ஏங்க அத்தை என்னை கூப்பிட்டீங்க தனியாக வர சொல்லி? இல்லை உங்கள் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமாக இருக்காங்களா அதை பற்றி கேட்க தான் கூப்பிட்டேன். ஆமாம் ஆமாம் இப்போல்லாம் சக்தி எனக்கு வினிதா அண்ணினா ரொம்ப பிடிக்குது. அவங்க இல்லாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாங்க அத்தை நிஜமாக தான் சொல்கிறேன். பொய் என்ன சொல்ல போகிறேன். நீங்கள் கவலையே படாதீங்க அத்தை, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க, அதுக்கு நான் கேரண்டி. சந்தோஷம் குட்டி, இப்படியே அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா எனக்கு பெரிய நிம்மதி. வாங்க நீ நல்லா இருக்கீங்களா? உங்கள் பொண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ ஃபீவருன்ட்டு? இப்போல்லாம் சக்தி ரொம்ப கவனிச்சிக்கிறான் நீ. அதெல்லாம் பார்த்தேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையிலேயே வந்து பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ நிம்மதிங்க. வினிதா வேற வாமா வாமான்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தான் தான் வந்தேன். ஆமாங்க ரொம்ப வேதனைப்பட்டு வந்தேன். அனிதானாலே இவங்க 2 கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி இப்படின்னு மனசளவு ரொம்ப நினச்சிட்டே வந்தேன். ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நிம்மதியாகிடுச்சு. ஆமாங்க சம்மந்தி, எல்லாமே அப்படி தான். நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது. அத்தை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்கள் அண்ணன் ஏதாவது பண்ணால் கூட நான் பார்த்துக்கிறேன். ஏய் பாப்பா நீ போய் அத்தைக்கு காஃபி போட சொல்லி அந்த அக்கா இருக்காங்களே அவங்கக்கிட்ட சொல்லிவிடு. சுனிதா அண்ணிட்டையும் அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வா. அவள் இன்னும் வரல பார்க்கல. சரிம்மா. காது எப்போ வந்த? ஐயோ காது எப்போ வந்த காது? என்ன ஒழுங்கு அம்மான்னு கூப்பிட மாட்டியா? காது மூக்குன்னு சொல்லிட்டு பேர் வச்சிட்ருக்க. அச்சோ மாமியார் இருக்கிறாங்கிறதே மறந்துட்டு அம்மாவை செல்ல பேர் வச்சு கூப்பிட்டுருக்கேன். வேணும் நல்லா வேணும். அது இல்லை தான் சின்ன வயசுலேருந்தே அம்மாவை ஷார்ட்டாக பேர் சொல்லி கூப்பிட்டே பழகிட்டேனா, அதனால தான் காதுன்னு கூப்பிட்டுட்டேன். மன்னிச்சிருங்க. சொல்ல மாட்டியா? இரு உள்ளே அவனை வச்சுக்கிறேன். செல்வி இங்கே வா, சம்மந்தி அவங்களுக்கு காஃபி கொண்டு வாமா. சரி என்ன வினிதாவை பார்த்தியா? எப்படி இருக்கா? பார்த்தேன்டி. ஏங்க உட்காந்து தான் பேசுங்களே சம்மந்தி. உட்காருமா ஃபஸ்ட்டு. எதுக்கடி இப்படி தள்ளிட்டு வந்து உட்கார வச்சிருக்க? இப்படி ஏதாங்க உங்ககிட்ட விளையாடுற மாதிரியே தான் என்கிட்ட விளையாண்டுருக்கேன். ஆனால் எனக்கு மூத்த மருமக வந்து குழந்தையாட்ட, சின்ன மருமக வந்து நல்ல மெச்சூர்டான மருமக. சம்மந்தி நான் மட்டும் உட்காந்துட்டு நீங்களும் உட்காருங்களே சம்மந்தி. சொல்லுங்க சம்மந்தி, அப்புறம் வேற என்ன விசேஷம்? அதான் கேள்விப்பட்டிருப்பீங்களே அனிதா முழுகாமல் இருக்கான்ட்டு. அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க சம்மந்தி. நல்ல விஷயம் நினச்சிக்கோங்க சரியா? நீங்கள் நினச்ச மாதிரி அனிதாவே இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருந்தா கூட இந்த லெவலுக்கு பொறுப்பாக என் பையனை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துருப்பாளான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வினிதா உண்மையிலுமே கிடைச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்ததே வினிதாவை தான் பார்த்தேன். அந்த பிள்ளை தான் எனக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவன் தான் அனிதா விரும்புகிறேன்னு சொன்னான். கடைசியில் பார்த்தீங்களா, கடவுள் போட்ட முடிச்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் என்னோடய விருப்பமும் இருந்ததுங்கிறத நினைக்கும் போது எனக்கு பரிபூர்ண சம்மதமாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷங்க சம்மந்தி, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த வார்த்தை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க. என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். பாத்தியா, அனிதா ஓடி போனது தப்பு இல்லை, வினிதா தேடி வந்தது தப்பு இல்லை. ஆனால் விரும்பி வந்து சுனிதாவை யாராவது நினைக்கிறாங்களா? ஐயோ கடவுளே. என்னடி மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்க? சாரி அத்தே. சரி அம்மா நீங்கள்கிட்ட பேசிகிட்டு இருங்க, நான் போய் காஃபி இன்னும் கொண்டு வரல, செல்வி அக்கா என்னன்னு பார்த்துட்டு வரேன். எப்படியோ எனக்கு சுனிதாவையும் வெற்றியை பற்றி கவலையே இல்லைங்க. இந்த வினிதாவையும் சக்தியை பற்றியும் தான் ரொம்ப கவலையாக இருந்தேன். ஆனால் இப்போ ஏதோ சக்திக்குள்ளே மாற்றம் இருக்குங்க. எப்படியோ வினிதாவை வந்து பொண்டாட்டியாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரோஷம், அப்புறம் அவன் மேலே ரொம்ப பாசம் எல்லாமே இருக்குது. எனக்கு இப்போ தாங்க ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது. என்ன சொல்லிட்டீங்கனாலும் சரிங்க சம்மந்தி, இப்போ தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கூட என் பொண்ணுங்க மேலையெல்லாம் ரொம்ப கோவமாக இருப்பீங்கன்னு நினச்சேங்க சம்மந்தி. அதனால தான் இங்கே வர்றதுக்கே நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் வினிதா ஃபோன் பண்ணி இங்கே வாமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொன்னங்காட்டி தான் வந்தேன். இப்போ இடையில கூட இங்கேருந்து அவ்வளோ கோச்சிட்டு போனது கூட, நான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது, கோச்சிட்டு புருஷன் வீட்டிலேருந்து வந்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன், போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாளுங்க, அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரியம்மா தான் சுனிதாவை செல்லமாக வளர்த்திருக்கிறாளே, அதனால் அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க.
அப்புறம் எப்படியோ புத்திமதி சொல்லி அனுப்பணுன்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நல்லபடியாக ஏதோ ஒரு பிரச்சனை மூலமாக ஒரு நல்ல விஷயம் நடந்தது. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தாங்க சம்மந்தி. கண்டிப்பாங்க சம்மந்தி, நீங்கள் எந்த கவலையுமே படாதீங்க. என்னோட 2 மருமகங்களையும் என்னோட கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்குவேன். என் பொண்ணும் வினிதா மேலே உசிரியே வச்சுருக்கு. சுனிதானா அது கொல்ல பிரியம். 2 மருமகள்களும் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். 3மே எனக்கு மகள்கள் ஆட்ட தான். என்ன பெரிய மக வினிதா, 2வது மக சுனிதா, என்னோட பிள்ளை 3வது மகளை இப்போ மாறிட்டா, அவ்வளோதான். சரிங்களா? அது ஆரம்பத்துலேயே எனக்கு தெரியுமேங்க. எப்படி சொல்கிறீங்க ஆரம்பத்துலேயே தெரியும்னு? எனக்கு புரியலைங்களே சம்மந்தி. சொல்லுங்கள் சம்மந்தி, ஏன் அப்படி சொன்னீங்க? யாராக இருந்தாலும் அக்கா பையன்னாலும் கொஞ்சம் வித்தியாசம் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்க்கல. ஆனால் உங்கள் வீட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா அப்படித்தாங்க. 2 பேருமே அப்பா அம்மான்னு தான் சொல்லி வளர்த்துனீங்களே ஒழிய அந்த பையனுக்கு ஊர்க்காரங்க சொல்லி தான் நீங்கள் சித்திங்கிறதும் அவர் சித்தப்பாங்கிறதும் தெரிஞ்சுது. அது வரைக்கும் அவர் உங்களை அம்மா அப்பான்னு தானே நினச்சிட்டு இருந்தாரு. அது மட்டுமா, அவர் மனசு நோகக்கூடாதுன்னு இந்த வீட்டிலையே வச்சுருந்து வளர்த்திருக்கிறீங்க. அப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கிறாரு. எனக்கு வெற்றி மாப்பிள்ளை நினச்சா ரொம்ப சந்தோஷங்க. இப்போ சக்தி மாப்பிள்ளையும் முதல்ல ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், வினிதாவை ஏற்றுக்கவே மாட்டாரோ, அனிதா மேலே இவ்வளோ கோவமாக இருக்காருன்னு ரொம்ப வருத்தப்பட்டேங்க. என் பிள்ளைங்க வினிதாவும் சுனிதாவும் ஒரு மாதிரி டைப், அவங்க அப்பா மாதிரி. ஆனால் அனிதாவை நான் வளர்க்குறதுல தப்பு பண்ணிட்டேங்க. அந்த தப்பு தான் இப்போ தொடருது. இப்போ நாங்கள்லாம் திருந்திட்டோம். ஆனால் என் பிள்ளை இன்னும் திருந்தவே இல்லை. எப்போ தான் திருந்துவோங்கிற எதிர்பார்ப்பில் தான் இருக்கேன். இப்போ 10ஆவதுக்கு மாதமாக வேறு ஆயிடுச்சு. அவங்க ஊருக்கு போகிறதுக்கு அக்கா அனுப்பி விட்றாங்க. கிளப்பிட்டு இருந்தா. இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்க்கறக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறா. பார்ப்போங்க சம்மந்தி. அக்கா பையனாலும் அவனை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நல்லா பார்த்துருந்தேன். திடீர்னு என் கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கா இறந்த பிறகு என்ன பண்ணுறதுனே தெரியல. அக்கா மட்டும் இல்லைன்னா பரவாயில்ல, மாமாவும் இல்லை. அப்பா அம்மா இல்லாத அந்த குழந்தைக்கு யாருங்க ஆதரவு? நம்ம தானே பார்க்கணும். நம்ம பையனாட்ட வளர்த்த ஆரம்பித்தது தான். கரெக்டாக வெற்றிக்கு 1 வயசு ஆகும்போது நான் கன்சீவ் ஆகிட்டேன். அப்படியே பார்க்கும்போது சக்திக்கும் வெற்றிக்கும் ஒரு நல்ல பொருத்தம் வந்துருச்சு. என்ன கிட்டத்தட்ட 2 பேர்த்துக்கு ஒரு 2 வயசுக்குள்ளே தான் வித்தியாசம். நிரம்ப சொல்லப்போனால் 1.5 வயசுக்கு மேலே தான் வித்தியாசம். ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 அத்தனை ஒத்துமையாக ஒரே வயிற்று பிள்ளையாட்டு இருக்குதுங்க. காவியா சக்தி இல்லாமல் கூட இருந்துருவா, ஆனால் வெற்றி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எல்லாமே அப்படித்தான் நான் வளர்த்தி வச்சுருக்கேன். இப்போ அவனும் கூட பாருங்கள், வெற்றியும் காவியாவுக்கு என்னென்ன செய்யணும்னு பிரியப்பட்டானோ அத்தனையும் செய்வான். சக்தியை விட 1 மடங்கு எச்சாதாங்க செய்வான். என் பிள்ளைகளை நான் பிரிச்சே பார்க்க மாட்டேன். என்னோடய வயிற்றில் சுமக்கலைனாலும் அது என்னோட தங்கங்க, தங்கம். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க அவனை வளர்த்ததில்ல. உண்மையாக எங்கள் அக்கா இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. என் 3 பிள்ளைங்களும் 3 தான், எப்போவுமே 3 பிள்ளைங்க தான் எனக்கு. எங்கள் அக்கா மாமாவெல்லாம் கூட நினைக்கிறதில்ல. ஏன் அவனும் கூட அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் எப்படி இருப்பாங்கன்னு கூட அவன் கேட்டதில்லை. அவன் பேசுகிறது பிடிக்கிறது எல்லாமே எங்களை பற்றி மட்டும்தான். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு வருத்தம், உன் வயிற்றில் நான் பிறக்கலையேம்மா அப்படின்னு சொல்லி தான் அழுவான். இடையில சித்தின்னு கூப்பிட்டுருந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னால் உன்னை சித்தின்னு கூப்பிட முடியலம்மான்னு சொல்லிட்டு அம்மானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏங்க பெரிய மாப்பிள்ள உங்களை இடையில சித்தின்னு கூப்பிட்டுருந்தாரு, என்ன காரணமாச்சு? இல்லைங்க, அவனுக்குள்ளே யாரோ ஒரு தப்பான எண்ணத்தை விதைச்சிட்டாங்க. அவனை அதுலேருந்து அந்த குட்டன் கொண்டு வரதுக்குள்ளே எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டான். அப்புறம் 10ஆவதுக்கு அவனோட மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் போச்சு. நம்ம தான் அனாதை மாதிரியாச்சே அப்படிங்கிற மாதிரி. அது எல்லாமே போக்குனது உங்கள் பொண்ணு தான். சுனிதா எப்போ அவன் மனசுக்குள்ளே வந்தாலோ அப்போ தான் எனக்கு ஒரு நிம்மதி. ஏன் மல்லிகாவை பார்க்கும்போது கூட எனக்கு அந்த தைரியம் வரல. சுனிதாவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப தைரியம் வந்துடுச்சு. ஏன் அவளே வீட்டுக்கு நேரடியாக வந்துட்டாளே, உங்கள் பையனை எனக்கு பிடிச்சிருக்கத்தே, நான் அவரை தான் கட்டிக்குவேன், நீங்கள் மல்லிகாவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாதுன்னு எத்தனை ரிக்வஸ்ட் போட்டா தெரியுமா? அப்புறம் தான் நான் பார்த்தேன். பார்த்துட்டு மல்லிகாவை ஒரு சம்பிரதாயத்துக்காக பார்க்க வந்தது தான். அதுக்கப்புறம் நடந்தது தான் உங்களுக்கு தெரியுமே, சொல்ல வேண்டுமா? கள்ளி எப்படியெல்லாம் பண்ணியிருக்கா பாருங்களேன். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க. ஆனாலும் என் பொண்ணு பரவாயில்ல, சின்ன பொண்ணாக இருந்தாலும் நல்லா தெளிவான பையனை பார்த்து சூஸ் பண்ணிட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் பாருங்களேன், இந்த அனிதா தான் புரிஞ்சிக்காம ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிட்டா. ஆனால் அவள் மிஸ் பண்ண வாழ்க்கை வினிதாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஒரு நல்ல மாமியார், நல்ல மாமனார், அதுக்கப்புறம் நல்ல குழந்தையா, ஒரு நல்ல மச்சாண்டார், கூடவே அவள் தங்கச்சி இவ கூட இருக்கும்போது என் பொண்ணு சங்கடமாக படப்போறா. ரொம்ப சந்தோஷந்தான். இப்போ தான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. எப்படியோ சுனிதாவும்
வினிதாவும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் அனிதா தான் இன்னும் அரவிந்த் கூட சண்டை போட்டுட்ருக்கா. அவர் தான் வேணும்னு சொல்லி போய் தேடி போய் கல்யாணம் பண்ணான். இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில. வயிற்றில் ஒரு குழந்தைய வச்சுட்டு கூட நிம்மதி இல்லாமல் எங்களையும் நிம்மதி இல்லாமல் பண்ணுறாங்க. விடுங்க சம்மந்தி, எல்லாம் சரியாயிடும். எப்படியோ உங்கள் வீட்டு வாரிசு ஒன்று வரப்போகுது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கும் 2 பேத்தில் யாராவது ஒருத்தர் குட் நியூஸ் சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்படியாவது சுனிதா முதல்ல மாசமாகணும், வினிதாவும் மாசமாகணும் தான் ஆசைப்பட்றேன். ஏன்னா பெரிய பையன் வெற்றி, அந்த இதில் பார்க்கும்போது கண்டிப்பாக வெற்றியோட வாரிசு தான் முதல்ல வரணும். இதுலேயும் எனக்கு கொஞ்சம் அதுதான் ஆசையாக இருக்குங்க. சரிங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க, கவலைப்படாதீங்க. அம்மா, அத்தை வாங்க, நல்லா இருக்கீங்களா? வரேங்க மாப்பிள்ள. அத்தை எந்திரிக்காதீங்க, உட்காருங்க. எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வயசில் பெரியவங்க நீங்கள் தானே. அப்புறம் மாமா வரலையா அத்தை? எங்கேங்க மாப்பிள்ள, இப்போ தான் என் வீட்டுக்கார் பொறுப்பாக வயல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. வீட்டில் ஒவ்வொரு அதிசயமாக நடக்குது. அதை நினச்சி தான் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரிங்க அத்தை, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இப்போ தான் காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க, குடிச்சாச்சு. இனி அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாளைக்கு காலையில் ஊருக்கு போகலான்ட்டு இருக்கீங்க மாப்பிள்ள. ஏங்க அத்தை வந்தோடனே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? பொண்ணுங்க வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்புனா எப்படிங்க அத்தை? இல்லை மாப்பிள்ள, வினிதா உடம்பு சரியில்லையா, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்தி மாப்பிள்ளையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. சுனிதானியும் வரமாட்டாங்க, வினிதாவும் வரமாட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க அத்தை, கொஞ்சம் பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னாரா. அதனால தான் சரி நானே வந்து பார்த்துட்டு போகலான்னு. உடனே எங்கத்த போகிறீங்க? வினிதாக்கு உடம்பு சரியாகட்டுமே, அதுக்கப்புறம் போகலாம்ல. எனக்கும் ரொம்ப ஆசையாக தாங்க மாப்பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைகளையும் நல்லா வச்சு பார்த்துக்கணுன்னு. ஆனால் எனக்கு அந்த வேலையை வைக்காமல் சக்தி மாப்பிள்ளையும் வினிதாவை தாங்குன்னு தாங்குறாரு. உங்களை சொல்லவா வேணும், நீங்களும் தாங்குறீங்க. இப்போ எந்த பக்கம் ஆதரவு குறைவாக இருக்கும் அந்த பக்கம் தானே நம்ம போகணும். பத்தாதிக்கு அனிதா வேறு அரவிந்த் அவர் மாப்பிள்ளைக்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கண்டிப்பாக நடந்துக்கிறா. அதனால தான் சரி போகலாம்ன்ட்டு. புரியுதுங்க அத்தை, புரியுது. சரிங்க அத்தை, நான் கை கால் முகம் கழுவிட்டு வந்துடுறேன், சரிங்களா? சரிங்க மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷங்க மாப்பிள்ளை. என் பிள்ளைகளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க, அது வரைக்கும் சந்தோஷங்க மாப்பிள்ளை. என்னங்க அத்தை நன்றியெல்லாம் சொல்கிறீங்க? என்னங்க சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நன்றி சொல்கிற லெவலுக்கு என்ன, அவனுக்கு கடமை அதுதான். நல்லா மட்டும் பார்த்துக்காம இருக்கட்டும், அவங்க அப்பா அவ்வளோதான் இவனுங்களை பின்னி பெடல் எடுத்துருவார். என்னங்க சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அத்தை எப்போவுமே உங்கள் பொண்ணுங்க இங்கே இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் என் ஆசை. சரிங்க அத்தை, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்பிள்ளை. என்னதான் பண்ணுறதுன்னு எனக்குமே புரிய மாட்டேங்குதே, என்னமோ மாதிரியாகவே இருக்குது. என்ன நம்ம ஆள் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, வந்ததை கூட கவனிக்கல. மேடம். ஓய், எப்போ வந்தீங்க? சாரி, வாங்க, அம்மா வந்திருக்காங்க. ஏன் திடீர்னு இப்படி வந்து உட்காந்துருக்கடி, என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியலைங்க, காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயிறு பிடிச்சி அப்படியே யாரோ அமுத்தி பிடிச்சா அப்படி இருக்கும், அப்படி வலிக்குதுங்க. வேண்டாம், ஏதாவது சாப்பிட்டியா? இதுக்கு தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்கிறதில்ல, போங்க. முடியலன்னு சொல்லி சொன்னால் கூட உங்களுக்கு இதாக இருக்குல்ல. அச்சோ வெற்றி, அவசரப்பட்டியடா, இனி சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் ஆயிடும். அது இல்லை செல்லம், திடீர்னு சொன்னியா, சும்மா கிண்டலுக்காக தான் மாமா சொன்னேன், கோச்சுக்க கூடாது செல்ல குட்டி. ஆமாம். சரி சாரி மன்னிச்சுக்கோ. வீட்டுக்கு விளக்காகிற நான் டைமான்னு பாரேண்டி, அதை விட்டு போட்டு வயிறு வலி வாய் வலின்னா என்னதான் பண்ணுறது? ஒன்று டாக்டர்கிட்ட போகணும், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைமான்னு பாரு. இந்த மாதிரி டைம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போய் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பொண்டாட்டி வீட்டுக்கு எப்போ விளக்காகிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன புருஷன், உனக்கு என்ன 10 பொண்டாட்டி இருக்கா? நான் ஒருத்தி தானே இருக்கேன், எப்போ வீட்டுக்கு விளக்கானு உனக்கு தெரியாதடா? ரைட்டு, வெற்றி உன் பாட்டு திண்டாட்டம் தான்டா. இன்னைக்கு இப்படி பிடிச்சி மலை ஏறிட்டாலே நீ எப்படி இறக்குறதுன்னு தெரில. எப்படியாவது உன்னை சமாதானப்படுத்திடு மச்சி, இல்லைன்னா உன்னை பாரு இன்னைக்கு பீஸ் ஆக்கிடுவான். சரி இல்லை சுனி, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வைக்கல அளவுக்கு டைம் இல்லையே. சரி இனி இந்த மாதத்துலேருந்து கரெக்டாக பார்த்து ஞாபகம் வச்சுக்கிற, சரியா? என்னதான் பண்ணுறது, இவரெல்லாம் ஒரு வீட்டுக்காரர், மற்றவங்களாம் எப்படி தாங்குறாங்க? இவரை நானே லவ் பண்ணி நானே கல்யாணம் பண்ணங்காட்டி ரொம்ப தான் ஓவராக பண்ணுறாரு. மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க? போய் சக்தி மாமாவை பாருங்கள், எப்படி எங்கள் அக்கா பின்னாடி லவ் பண்ணிட்டு சுற்றுறான்னு. அவளுக்கு காய்ச்சலுன்னு சொன்னோன்னே சூப்பு எடுத்து வைக்கிறது என்ன, ஊட்டுறது என்ன, அப்பப்பா பார்த்துட்டு வந்து எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள்
ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட தைலம் தேய்ச்சி விட்றது இல்லை என் தலை இழுத்து. கிழிஞ்சுது. இந்த சக்தி வினிதா முன்னாடி ஸ்கோர் பண்ணுறதுக்கு பதிலாக என் பொண்டாட்டி முன்னாடி ஸ்கோர் பண்ணி என்ன 0 ஆக்கிட்டானே. ஐயோ ஐயோ, எப்படி தான் சமாதானம் பண்ணுவேன்னு தெரியல. இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து புருஷன் பண்ணுறதெல்லாம் மலையளவு தெரியுறதில்ல, மற்றவங்க பண்ணுறது தான் மலையளவு தெரியுது போல. சரி, நான் உனக்கு கேட்குறேன், உனக்கு நான் எதுவுமே பண்ணாத மாதிரி பேசாதடி. இப்போது சக்தி உங்கள் அக்காக்காக பண்ணுறாங்கங்கிறத நினச்சி சந்தோஷப்படுறியா இல்லை பொறாமப்படுறியா? என்னங்க இப்படியெல்லாம் கேட்குறீங்க? எங்கள் அக்காவை எங்கள் மாமா பார்த்துக்கிட்டா சந்தோஷம் தானே, அதை தானே நானும் எதிர்பார்த்தேன். இப்போ என்னமோ இப்படியெல்லாம் கேட்குறீங்க? அப்புறம் நீ மட்டும் என்ன கடுப்பு பண்ணிட்டு இருக்க? தெரியாமல் சும்மா உன்னை கலாய்ச்சதுக்கு இப்போது சக்தி மாமாவை பாருங்க அது இதுங்கிற. ஏய், நான் உனக்கு பண்ணதில் பாதி கூட இவனுக்கெல்லாம் பண்ணியிருக்க மாட்டானுங்கடி. சரியா? முதல்லேருந்தே நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுலேருந்தே நான் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துருக்கேன். அப்போ நீ என்னை அவமானப்படுத்துறியாடி? சுனி, சொல்லுடி சுனி, இவ்வளோ நாள் நீ என்னை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு நிமிஷத்தில் நீ என்னை வேதனைப்படுத்திட்டலடி. சரி பரவாயில்லடி, விடு. இல்லை இல்லை, ஐயோ அப்படியெல்லாம் தப்பாக சொல்லிடாதீங்க ப்ளீஸுங்க. நான் ஏதோ கோவத்தில் தான் பேசிட்டேன், உங்களை தப்பாக நான் எதுவுமே சொல்லலை. இல்லை, நீ இப்போ சக்தி கூட கம்பேர் பண்ணல. ஏன் வினிதா மாமி என்ன கஷ்டப்படுத்திருப்பான்னு உனக்கு தெரியுமா தெரியாதடி? சொல்லு. ஆனால் நான் அந்த மாதிரி என்னைக்காவது பண்ணியிருக்கேனா? மல்லிகாவது தான் என்னை வேணான்னு சொன்னாங்க, அர்ஜுனை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு மல்லிகா கழுத்தில் தாலி கட்ட வாய்ப்பு இருந்தால் கூட நான் கட்டினேனாடி? இல்லை இல்லை, நான் உன்னை தானடி லவ் பண்ணேன், உனக்காக தானடி எல்லாமே பண்ணேன். இத்தனைக்கும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எனக்கு எந்த விதமான விருப்பமும் உன் மேலே இல்லை. ஏன்னா என் மனசில் வேறு மாதிரி எண்ணங்கள் இருந்தது. நான் என்னோட கலரை நினச்சி நான் எந்த பொண்ணோட மனசுலையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி தாண்டி ஒதுங்கி போனேன். ஆனால் என்னையும் ஒரு பொண்ணு நேசிக்கிறான்னு நினைக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? உன்னை ஒரு இளவரசி ராணி மாதிரி வச்சு பார்க்கணுன்னு தாண்டி நான் ஆசைப்பட்டேன். சில டைமில் நான் கிண்டல் பண்ணுவேன், ஆனால் அதுக்காக என்றைக்குமே நான் உன்னை விட்டு கொடுத்தது இல்லடி. இப்போ நீ என்னை எந்த விஷயத்தில் வேணாலும் நீ தப்பாக சொல்லியிருக்கலாம், ஆனால் அடுத்தவங்க கூட என்னோட அன்பை கம்பேர் பண்ணி பேசிட்டல்ல. என்னால் இது ஏற்றுக்கவே முடியாது சுனி, ஏற்றுக்கவே முடியாது. மாமா இல்லை மாமா, ஐயோ நீ என்னை தப்பாக நினைக்காத மாமா. நான் உன்னை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ இவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது மாமா. என் மேலே கஷ்டப்படுத்து ப்ளீஸ் மாமா. நான் சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க மாமா ப்ளீஸ் மாமா. உங்களை கஷ்டப்படுத்துனதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் மாமா. போடி, இப்போ அத்தை இன்னைக்கு உங்க கூட வந்து படுக்க சொல்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். தேவையில்லாமல் பேச ஆரம்பித்தா 2 பேத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்கா. அதுக்கப்புறம் நீ பேசுனதை நான் நினச்சி சங்கடப்படணும், நான் பேசுனதை நீ நினச்சி சங்கடப்படணும். நான் போய் அத்தை அனுப்பி வைக்கிறேன் ப்ளீஸ். வெற்றி என் மாமா ப்ளீஸ்டா. இல்லை சுனி, எனக்கு மேலே கோவம் இல்லை. அச்சோ சுனிதா, என்னடி பண்ணி வச்சிருக்கேன்? பாவண்டி, அவர் உன் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காரு. சும்மா விளையாட்டுக்கு பேசினது எவ்வளோ பாவம், கோவம் கூட இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டு போகிறாரு. அவருக்கு தான் அம்மா அப்பா யாருமே கிடையாதே. அப்படி இருந்தவர் கொஞ்ச நாள் அவங்க சித்தி சித்தப்பா மேலேயே கோவப்பட்டார். இப்போ தான் ஒற்றுமையாக இருந்தார். பத்தாதிக்கு நான் தான் அவ்வளோன்னு கூட சொல்லியிருந்தார். நானே இப்படி பேசினதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டுட்டாரோ. இப்போ நான் என்ன பண்ணுறது? அவர் எப்படி சமாதானம் பண்ணுறது? லேஸில் கோவப்பட மாட்டார், கோவப்பட்டால் சமாதானப்படுத்துறதே கஷ்டமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வயிறு வலி வேறு. ஐயோ வெற்றி ப்ளீஸ், வெற்றி என்னை மன்னிச்சிரு. நான் சத்தியமாக உன்னை கோவப்படுத்தணும்னு நினைக்கல, உனக்கு கிண்டல் தான் பண்ண வந்தேன். இந்த விஷயத்தில் கிண்டல் பண்ணுறது எவ்வளோ ஹர்ட் ஆகுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி வெற்றி. ஃப்ரெண்ட்ஸ் சாரி. நீங்களும் உங்கள் பார்ட்னரை இந்த மாதிரிலாம் ஹர்ட் பண்ணிடாதீங்க. என் வெற்றி எவ்வளோ கஷ்டமாக போகிறாரு, அந்த மாதிரி தானே உங்கள் பார்ட்னருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும். எப்போவுமே இன்னொருத்தரோட உணர்வுகள் மேலே காயப்படுத்துறாதீங்க. அது ஆணாகட்டும் பொண்ணாகட்டும் கஷ்டமாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய். இன்றைக்கி லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்குங்கோ.